ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் கரங்களை உயர்த்துறீங்க. அருமையான என்னுடைய இரத்த பந்தங்களை காண தேவன் கிருபை செய்ததுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்தார்கள். நம்முடைய தகப்பன், நமக்கு எல்லாருக்கும் ஒரே தகப்பன், ஒரே ஆண்டவர். நான் வாழ போகிற தேசம் ஒரு இடம். ஹல்லேலூயா. நம்ம பூமியிலே யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம எல்லாம் இரத்த பந்தங்கள். நாம் ஒருவரை காணும்போது தான் உள்ளம் ஏங்கும். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையை காணும்போது மற்ற பிள்ளைக்கு உள்ள என்ன செய்யணும்? சந்தோஷத்தால் துள்ளணும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் எனக்கு இப்பொழுது இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இன்றைய செய்திக்காக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் என்னை அழைத்ததல்ல, கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்காக சில காரியங்களை ஆண்டவர் தரும்படியாய் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிங்களேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் செல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய மகனாக இருக்கிற இந்த தேவ மனுஷனை கொண்டு என்னை இந்த இடத்தில் அழைத்து வந்து கர்த்தாவே, தம்முடைய மக்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க செய்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் பேசும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும்னு சொன்னீங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். உங்கள் மகிமையுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்க ஆசையாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமென். 1 பேதுரு 4 அதிகாரம் அதோடைய 16 வசனம். 1 பேதுரு 4 அதிகாரம் அதோடைய 16 வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதின் நிமித்தம் அவன் என்ன செய்ய வேண்டியதில்லை? வெட்கப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நாம் கிறிஸ்தவர்கள், அப்படிதானே? கிறிஸ்துவன் பிள்ளைகள். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாதான்? கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே நாம் அது நிமித்தம் உண்டாகிற பாடுகளை நிமித்தம் என்ன செய்யக்கூடாதான்? வெட்கப்படக்கூடாது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. நிறைய செய்திகள் உங்களுக்கு பேசணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பட் நமக்கு அதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. அதனால் இந்த ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பகல் வேளையில், மாலையிலே இந்த உலகத்தின் கடைசி ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத குறித்து உங்களோடு கூட பேசி கடந்து செல்ல விரும்புவேன். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3 முதல் 5 வரை வசனங்களை வாசிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். நீயும் நீயும் முதல் வசனம், இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. கிறிஸ்தவருக்கு பாடுண்டு, தீங்கும் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்க நமக்கு பாடுகளும் உண்டு, தீங்குகளும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு வரும் உபத்திரவம் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை நீங்களாக்கி ரட்சிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே நம்மை உருவாக்குவதற்காக மட்டும்தான். நம்ம எதற்காக? உருவாக்குவதற்காக. எதற்காக நம்மை உருவாக்குகிறார்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை உருவாக்குகிறார். இந்த பொல்லாததும் பாவம் நிறைந்ததும் அக்கிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறதுமான இந்த மாயை உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்களை எழுதி நமக்காக ஒரு அழகான வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு சீக்கிரமாய் வந்து நம்மை அழைத்து கொண்டு போக வருகிற ஆண்டவர் நம்மை அதுக்கு முற்றிலுமாய் தகுதி உள்ளவர்களாகும்படிக்கு சில பாடுகளின் வழியாய் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில உபத்திரவங்களின் வழியாய் நம்மை நடத்துகிறார். அதான் அவருடைய உண்மையான அர்த்தம். நம்ம வேதனை யாரை ஏற்றுக்கொள்றதே இல்லை. பாடுகள் நமக்கு அவ்வளவு விருப்பமான காரியம் கிடையாது. யாராவது நம்ம நிந்தித்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சபைக்கு போயிட மாட்டோம். தூஷித்தால், நிந்தை தூஷணம் இதெல்லாம் நமக்கு விருப்பமான காரியம் இல்லை. யாராவது மிரட்டினால் சபைக்கு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். யாராவது பயமுறுத்தினால், அதிகாரங்களோ சட்டங்களோ அல்ல உறவுகளில் யாரோ ஒருவாளோ, நீ இயேசு கோயிலுக்கு போனா எங்க ஊர்ல வரக்கூடாது, எங்க இடத்துல வரக்கூடாது, நாங்க உங்க வீட்டுக்கு வரமாட்டோம், அப்படி இப்படின்லாம் சிலர் மிரட்டுவாங்க. அந்த மிரட்டலை கண்டு சிலர் என்ன செய்வாங்க? பயந்துருவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர்களாக இருக்க நாங்கள் தேடி போவோம், நாங்கள் இடைவிடாமல் போவோம். எங்களுக்கு அதுதான் உத்தியோகம். மரணத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறது தான் எங்களுக்கு உத்தியோகம். அப்போ அந்த உத்தியோகத்து நிமித்தம் உண்மை உள்ளவர்களாகிய நாங்கள் திரும்ப திரும்ப போவோம். அந்த பதில் என்னன்னா சாக்கு போக்குகளான பதில்கள் வரும். உண்மையான பதிலையும் சொல்ல மாட்டாங்க. இல்லை பாஸ்டர், நாங்கள் இப்போ வரல பாஸ்டர், நாங்கள் அப்புறம் வந்துடுவோம் பாஸ்டர், சமயம் வாய்க்குமா நாங்கள் வந்துடுவோம் பாஸ்டர். ஆனால் உண்மையிலே அவங்க யாராலோ மிரட்டப்பட்டோ அல்லது எதற்கோ பயந்தோ அல்லது ஏதோ உபத்திரவங்கள் நிமித்தமோ அவர்கள் என்ன செய்வதில்லை? சபைக்கு வர மறுப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு விஷயம், ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பம் என்னுடைய சபைக்கு வந்தது. 2 பிள்ளைகள், தாய் தகப்பன் அடங்கிய ஒரு குடும்பம் சபைக்கு வந்தார்கள். சிறிய ஓட்டு வீட்டில், ஒரு பழைய தகப்பனாருடைய ஒரு பழைய குடிசை வீட்டிலே வசித்திருக்கிறார்கள். அதுக்கு பக்கத்தில் சில ஆடுகள் கட்டி இருக்கிறார்கள், சில விறகுகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கிற ஒரு சிறிய அறையிலே அந்த சிறிய குடும்பம் தங்கி இருக்கிறது. நான் அந்த வீட்டில் செபிக்க போன போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பரிதாபமாகவும் இருந்தது. நல்ல படித்த குடும்பம். அப்போ அந்த ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு என்னுடைய சபையில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்த உடனே பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பித்தது, பாடுகள் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஏற்கனவே இருந்ததை விட 3 மடங்கு உபத்திரவம் அதிகமானது. ஏற்கனவே மனைவி என்னப்பா தம்பி எல்லாம் நல்லா தான் இருக்கு, நீங்க 2 பேரும் இங்க வாங்க,
ஹல்லேலூயா. சூப்பரா இருக்கு. வாங்க வா, செய்தி கேளுங்க. நீங்க இருக்கக்கூடாது. கை சும்மா இருக்காது. ஹல்லேலூயா. அழகா உட்காரப்பா, வார்த்தையை கேட்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஏற்கனவே இருந்ததை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு பிரச்சனை அதிகரிக்குது. ஏற்கனவே மனைவி சற்று சண்டைக்காரி, இவரும் விட்டு கொடுக்கிற ஆள் கிடையாது. அப்போ இப்போ அந்த சண்டை எல்கை மீறி போக ஆரம்பித்தது. அப்படி ஒரு விஷயம், நான் அந்த வீட்டில் செபிக்க போன போது அந்த சகோதரன் சொன்னா, நாங்கள் வரல பாஸ்டர், நாங்கள் இனிமே அந்த சர்ச்சுக்கு வரல பாஸ்டர். நாங்கள் என்னைக்கு அந்த சர்ச்சில் வந்தோம், அண்டையிலிருந்து எங்களுக்கு பிரச்சனை அதிகரித்தது, எங்களுக்கு பாடுகள் அதிகரித்தது, எங்கள் வீட்டில் சண்டை ஒழியவில்லை. நாங்கள் கொஞ்சமாவது சமாதானமாக இருந்த நாட்கள் எங்களை விட்டு தாண்டி போனது. இதை கேட்ட உடனே ரொம்ப வேதனையானது, ரொம்ப துக்கம் உண்டு. ஆண்டவரிடத்தில் போய் கெஞ்சினேன், ஆண்டவரிடத்தில் போய் கதறினேன். ஆண்டவர், ஏன் ஆண்டவர் இப்படி நடந்தது, ஏன் இப்படி அனுமதித்தீர்? ஆனா உண்மை அதுதான், உண்மை அதுதான்னா, நீங்க அந்த இடத்தை அப்படியே நிறுத்தி வச்சுக்கிட்டு, நீங்க எகிப்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை புறப்படும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுத்து அந்த பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். நாங்க எங்க ஆண்டவருக்கு பலியிட போகணும், நீங்க எங்களை விடுதலை பண்ணணும், நாங்க எல்லாரோடு கிளம்ப போறோம்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை பார்வோன் கேட்ட உடனே அவன் தன்னுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? ஜனங்கள் எல்லாரும் சோம்பல் உள்ளவர்களா இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, போகணும், தங்கள் தேவனுக்கு பலியிடணும் சொல்றாங்க. அதனால இனிமே நீங்க செங்கல் அறுப்பதுக்கு என்ன கொடுக்காதீங்க, வைக்கோல கொடுக்காதீங்க. அப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்க, வைக்கோலுக்காக தேசம் முழுவதும் சிதறி போறாங்க, வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்ப்பதற்காக. அப்ப ஜனங்களுக்கு பயங்கர இக்கட்டு வந்தது, பயங்கர உபத்திரம் வந்தது. இவங்க சிதறி போன ஜனங்கள் மோசையை சந்திக்கிறாங்க, மோசையும் ஆரோனையும் சந்திக்கிறாங்க. அப்போ மோசையும் ஆரோனும் சந்திக்கப்பட்டோன்னு இவங்க அவர்களிடத்தில் வாக்குவாதம் பண்ண, நீங்கள் எங்களை ஏன் இப்படி பண்ணினீங்க, ஓரளவுக்கு சமாதானமா இருந்தோமே, ஓரளவுக்கு உபத்திரவம் இல்லாமல் இருந்தோமே, நீங்கள் இப்படி பண்ணினதுனால எங்களுக்கு இப்போ வைக்கோல் இல்லை, உபத்திரவம், எங்களுக்கு இக்கட்டு பெருகினது, பாடுகள் அதிகரித்தது. இதை கேட்ட உடனே மோசே தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே ஏப்பா இப்படி பண்ணினீங்க, ஏப்பா இப்படி உபத்திரவப்படுத்துறீங்க, ஏன் அவர்களுக்கு இப்படி இக்கட்டு நேரிட்டது, நீ ஜனங்களை விடுவிக்கவில்லையே. தெரியுமா அந்த வேத பகுதி தெரியுமா? அது நீ ஜனங்களை விடுவிக்கவில்லையே. இதுதான் அந்த சம்பவம். நீங்க புரிஞ்சுக்கணும், நம்முடைய பழைய எஜமானன் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மை கிறிஸ்துவண்டை சேருவதற்கு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். அந்த பார்வோன் பழைய எஜமானன், இந்த உலகத்தின் அதிபதி பழைய எஜமானன். உலகத்தின் அதிபதி யாரு? நம்முடைய பழைய 33 கோடி தேவர்கள். அவங்க தானே நம்ம முன்னால் ஆண்டாங்க, அப்படித்தானே? இந்த உலகம் யாருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சாத்தானுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? உலகத்தின் அதிபதி யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? சாத்தான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், உலகத்தின் அதிபதி. ஆண்டவர் சொல்ல, உலகத்தின் அதிபதி. நம்ம எல்லாரும் முன்னால் அவனைத்தான் சேவிச்சுட்டு இருந்தோம், அவனுக்கு தான் அடிமையா இருந்தோம். நாம் பாவத்தில் வாழ்ந்த காலம் முழுவதும் அவனைத்தான் நாம் சேவித்து வந்தவர்கள்.
அப்ப அங்கிருந்து வெளியே வந்த உடனே, அந்த எகிப்தின் அடிமத்தனத்திலிருந்து வெளியே வந்த உடனே நம்மை மறுபடியும் திரும்ப அவனுக்குள்ளே கொண்டு போவதற்காக அவன் எல்லா விதமான போராட்டங்களையும் போராடுவான். அவட முழு பலத்தோட போராடுவான். நீங்க புரிஞ்சுக்கணும், முழு பலத்தோட போராடுவான். அங்கே எகிப்திலே அநேக வாதைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து கிளம்ப செய்து, விடுதலையாக்கி கிளம்ப செய்து, ஜனங்கள் செங்கடலுக்கு பக்கத்துல வந்து நிற்கிறாங்க. பார்வோனும் அவன் சேனையும் என்ன சொன்னாங்க? ஜனங்களை ஏன் நம்ம போக விட்டோம்? ஜனங்கள் நமக்கு வேலை செய்யாம ஏன் ஜனங்களை போக விட்டோம்? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கவனம் சிதற விடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லா விதமான செய்தியும் இருக்கிறது. இதுல எல்லாம் சொல்லி முடியுமோ உங்களுக்கு தெரியும். எல்லா விதமான செய்தியும் கலந்து இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை அத்தியாவசிய உணவுகளும் இன்றைக்கு வழங்க போகிறேன். ஹல்லேலூயா. அதுல ரொம்ப ஆழமாய் கவனித்து கேட்டுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது எல்லா சபையிலும் உள்ளதுதான். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சபையிலும் தூங்குவாங்க. ஆமென். அது என்ன ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா தூக்கத்தை கட்டுப்படுத்தி வேத வசனங்களை கவனிக்கிற மக்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதாவது ஒரு இதமான தென்றல் வீசும்போது நமக்கு என்ன வரும்? பொதுவா தூக்கம் வந்துடும். அப்படித்தானே? ஒரு இதமான சூழ்நிலை வரும்போது, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது மன ரம்மியம் உண்டாகும். ஒரு இதமான சூழல் வரும். நம்முடைய மனது அப்படியே என்ன செய்யும்? அப்படியே நம்ம அறியாமல் தூங்கிவிடும். அந்த ஆனந்த பாக்கியத்தை நினைத்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அட பாவியலா, அதுக்கும் ஸ்தோத்திரமா? ஹல்லேலூயா. எல்லா இடத்துல எல்லாம் உள்ளது. ஆமென். பலிபீடத்தில் உட்காந்து தூங்குவாங்க. யாராவது 2 பேர் பிடிச்சி பலிபீடத்தில் உட்கார வச்சு ரெண்டும் தூங்கிகள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க மக்களை, நீங்க கவனிங்க. அந்த எகிப்து இப்ப ஜனங்கள் எல்லாம் வந்து செங்கடலுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. ஆனா பார்வோன் என்ன சொல்றான் பாருங்க? ஜனத்தை நம்ம எதுக்கு விட்டோம்? நமக்கு வேலை செய்யாம ஜனங்களை எதுக்கு விட்டோம்? கிளம்புங்க, யுத்தத்தை எல்லாம் படையை திரட்டுங்க, குதிரைப்படை எல்லா படையும் ரெடி பண்ணுங்க, ரதங்கள் குதிரைகள் வீரர்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க, நம்ம பிடிச்சிட்டு வருவோம்னு சொல்லி வேகமா வராங்க. வந்தாங்களா இல்லையா? வந்தாங்களா இல்லையா? ஜனம் பாருங்க செங்கடலுக்கு இந்த பக்கம் நிக்கிறாங்க. பார்வோனும் சேனையும் தீவிரமா வந்துட்டே இருக்கிறாங்க. எப்படி? இவங்களை மறுபடியும் அவங்களுக்குள்ள பிடிச்சிட்டு போகணும்னு. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த உலகத்தின் அதிபதியானவன், நீங்கள் அவர்களுக்கு அடிமையாயிருந்த காலத்தை நினைவு கூர்ந்து, அவனை சேவித்து வந்த நாட்களை நினைவு கூர்ந்து, அவனுக்கு கர்மங்களை நடத்தி கொண்டு வந்த காலங்களை நினைத்து, நீங்கள் அவனுக்குள்ளே இருந்து வெளியே வந்த உடனே அவன் அவ்வளவு சீக்கிரம் அவங்களை என்ன செய்ய மாட்டான்? போக விட மாட்டான். செங்கடலை தாண்டி அவன் என்ன செய்ய மாட்டான்? போக விடவே மாட்டான். அவன் மறுபடியும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இது வரும்போதுதான் இந்த பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? திரும்ப வருகிறது. பயங்கரமான பிரச்சனைகள், ஒரு போராட்டம், பயம் வந்து விடுகிறது. ஐயோ, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு முன்னால இப்படி இல்லையே, இதுக்கு முன்னால இப்படி இல்லையே. நான் இந்த ஆலயத்துக்கு போனதுல இருந்து தானே இப்படி வருது. நான் இயேசு கோயிலுக்கு போனதுல இருந்து தானே என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வருது. நான் இயேசுவை ஆராதிக்க ஆரம்பித்ததுல தான் எனக்கு பிரச்சனை அதிகரித்தது, பாடுகள் அதிகரித்தது, வேதனை அதிகரித்தது, நிந்தை அதிகரித்தது, வியாதிகள் அதிகரித்தது, வறுமை அதிகரித்தது, தொழில் நஷ்டமானது, வருமானம் இழந்து போனது. அல்லேலூயா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? பார்வோனையும் அவன் சேனையையும் தேவனாயிருக்கிற கர்த்தர் செங்கடலிலே நாசமாக்கி நிர்மூலமாக்கி தம்முடைய பிள்ளைகளை சுகமாய் அக்கறை தாண்டி போக செய்தார். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
சுகமாய் அக்கறை தாண்டி போக செய்தார். அவருடைய தலைமுடிக்கு கூட சத்துருவால் என்ன செய்ய முடியவில்லை, சேதம் உண்டாக்கி விட முடியவில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போராடுவான், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் போராடுவான். ஆனா நாம் நம்முடைய விசுவாசத்திலும் நம்முடைய நம்பிக்கையிலும் அசைக்க முடியாதபடி கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட்டு வளரும் போது அவனால என்ன செய்ய முடியாது, ஒரு தலைமுடிக்கு கூட நம்முடைய சேதப்படுத்தி விட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை மனதில் வைத்துக்கோங்க. இது தலைப்பு மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். இனிதான் அந்த சில சாட்சிகளுக்குள்ள, அந்த செய்தியுடைய ஜீவனுக்குள்ளே உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதை நீங்க மனதில் தலைப்பாய் வைத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒன்றாவதாக யோபு 2:10 வாசிங்க. நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். ஹல்லேலூயா. பாருங்க மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையாக நடந்து விடும் என்று நீங்க எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. சில தீமைகளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வரும். கொஞ்ச நாட்கள் தான் அது. அது லேசான உபத்திரம் என்று வேதம் சொல்கிறது. அப்படித்தானே? சில தீமைகளும் நம்ம அனுபவிக்க வேண்டிதான் வரும். எல்லாமே நல்லபடியா நடந்து விடும் என்று யாருக்கும் என்ன செய்ய முடியாது, உத்தரவாதம் பண்ணிவிட முடியாது. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துடும். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தில் நான் வரும்போது இப்ப பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற யோபு 2:10 என்று சொல்லப்படுவது யோபு என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியா தான் இருந்துச்சு, எல்லாம் சுகமா இருந்தது. அப்படித்தானே? அவனை குறித்து தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான அவனை போல ஒருவனும் இந்த பூமியிலே இல்லை. அவ்வளவு டீசென்டா பாவத்துக்கு விலகுறான்னு அவனை போல ஒருவனும் இல்லை. நீங்க யோபு 31ஆம் அதிகாரத்தை எடுத்து ஃபுல்லா வாசித்து பார்த்தா, பரிசுத்தவான்களில் இதுவரை பிறந்தவனும் இனி பிறக்க போறவனும் ஒருவனும் இப்படி ஆண்டவருக்கு சவால் விட்டவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவருக்கு சவால் விட்டவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவருக்கு சொல்லுகிற, நீர் என்னை தராசுல நிறுத்து பாரும், தராசுல நிறுத்து பாரும். அப்படி சொல்லத்தக்க இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. என்னால முடியவே முடியாது. 1000 குறைகள் ஆண்டவர் என்னை கண்டுபிடிக்க முடியும். மனுஷர்கள் காணாத 1000 குறைகள் தேவனால் என்னை கண்டுபிடிக்க முடியும். முடியுமா முடியாதா? உங்களுடைய சபை போதகர், உங்களுடைய மேய்ப்பனுடைய குறைகளில் உங்களுடைய கண்ணுக்கு காணாத 1000 குறைகளை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? தேவனால் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும், மேபி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பார்ட்னர்கள் கண்டுபிடிக்க முடியாத குறைகளை யார் கண்டுபிடிக்க முடியும்? தேவன் கண்டுபிடிக்க முடியும். நாம் யாரும் நிறைவானவர்கள் அல்ல, பூரணமானவர்களும் அல்ல, நாம் எல்லாரும் குறை உள்ளவர்களே. ஆனா யோபு சொல்றான், என்ன நிறுத்து பாரும் என்று சொல்றான். அல்லேலூயா. என்னை தராசுல நிறுத்து பாரும், அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். அவ்வளவு உத்தமன், அவ்வளவு சன்மார்க்கன், அவ்வளவு ஆண்டவரை நேசித்த மனிதன், அவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமா இருந்தவன். திடீர்னு சாத்தானுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் வருது. சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளையின் மேல் நம்பிக்கை வைக்கிறார். சாத்தான் அவனை எப்படியாவது விசுவாசத்தை தள்ளிவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஆண்டவரை அவன் தூஷிக்க வேண்டும் என்கிறதிலே சாத்தான் ஜாக்கிரதையாயிருக்கிறான். ஆண்டவர் என்னை அவன் குறை சொல்ல மாட்டான் என்கிறதிலே ஆண்டவர் உறுதியாயிருக்கிறார். இந்த 2 பேருக்கு இடையில இருக்கிற சேலஞ்ச் நிமித்தம் யோபு இப்போ மிக பயங்கரமாய் பாதிக்கப்படுகிறார். ஓரிரு நாட்களிலே அவருடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுவது சின்ன பின்னமாய் போய்விட்டது. 10 பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். சுகமாய் வாழ்ந்த 10 பிள்ளைகள். 7000 ஆடுகள் இருந்தது, எல்லாம் போய்விட்டது. 500 ஏர் மாடுகள்,
கழுதைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள், இந்த அசையா சொத்து அத்தனையும் நிர்மூலமாக, அசையும் சொத்து அத்தனையும் நிர்மூலமாய் போனது. மேபி அசையா சொத்து நிலங்கள் மாத்திரம் என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அந்த அசையும் சொத்து என்று சொல்லப்படுகிறவர்கள் அத்தனையும் அவனை விட்டு அழிந்து நிர்மூலமானது. போதாத குறைக்கு சரீரம் முழுவதும் உச்சந்தலம் உள்ளங்கால் வரைக்கும் வியாதிகளால் வாதிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளால யாரும் தாங்க முடியாது அப்படி ஒரு வியாதி. இந்த உதடுகளிலும் கண் கருவிலும் மட்டும்தான் அந்த பருக்கள் இல்லை. மற்ற உடம்பில் அத்தனை இடங்களிலும் அந்த பருக்கள் தோன்றி பழுத்து அது வெடித்து சீழ்வடிந்து வனாந்தரத்திலிருந்து வீசுகிற புழுதி அவருடைய சரீரத்திலே அடர்ந்து அது வெயிலில் சூடுபட்டு பாளம்பாளமாய் உடம்பு வெடித்து அந்த சகதியும் பழுப்பும் நிறைந்த அந்த சீழ்வடுகிற உடம்புக்குள் புழுக்கள் உருவாகி அந்த புழுக்கள் ராக்காலத்தின் எலும்புகள் துளையிடப்பட்டு, ராக்காலத்தினுடைய எலும்புகள் என்ன செய்யப்பட்டது, துளையிடப்பட்டு அது எலும்புகளில் போய் கடிச்சு அதைத்தான் சாம்பலை அள்ளி போட்டு என்ன செய்யற, ஓட்டை எடுத்து சுரண்டி சாம்பலில் போட்டுக்கொண்டு இப்படியே ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னால் நம்ப முடிகிறதா? இவ்வளவுக்கு ஒரு பாவியான மனுஷன் அல்ல, தீங்கு செய்த மனுஷன் அல்ல, அநியாயக்காரன் அல்ல, துரோகி அல்ல, விபச்சாரி அல்ல, தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்தவனும் சன்மார்க்கனும் நீதிமானும் உத்தமனும் ஆகிய மனுஷன். அவனோட வாழ்க்கையில பிரச்சனை பயங்கரமாய் வீசினது. இப்ப பாருங்க, இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது நண்பர்கள் எல்லாம் விலகி போயிட்டாங்க, சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் தூரமாய் போயிட்டாங்க. பொதுவா நம்ம இடத்துல நன்மை, நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு எல்லாரும் இருப்பாங்க, அப்படித்தானே? நம்ம நல்லா இருக்கும்போது நம்மகிட்ட எல்லாரும் இருப்பாங்க. நம்ம 4 பாக்கெட்டிலும் நம்ம கையில பணம் இருக்குன்னு தெரிஞ்சா நம்முடைய சொந்தங்கள் 400 பேரும் நம்மோடு கூட இருப்பாங்க. நம்முடைய 4 பாக்கெட்டும் காலியாகி சற்று பிரச்சனைக்குரிய மனிதராய் நாம் மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த 400 பேரை நீங்க தேடினாலும் என்ன செய்ய முடியாது, காண முடியாது, காத்துல பறந்துருவாங்க. அது வரைக்கும் மாமா, மச்சான், அத்தான், சித்தப்பா, சித்தி, பாட்டி, தாத்தா, அங்கிள் எல்லாரும் நம்மோடு கூட இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம பாக்கெட்டில் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை வரும்போது அத்தனை பேரும் என்ன செய்வாங்க, ஓடிடுவாங்க. எங்க போனாங்கன்னு தேட முடியாது. பிரைஸ் தி லார்ட். சிவகாசியிலும் போய் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓடி ஒளிஞ்சிருவாங்க, நம்ம தேடினாலும் காண மாட்டாங்க. இதே போல யோபுடைய வாழ்க்கையில் எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே இல்லை. ஒரு 3 சிநேகிதர்கள் திட்டம் போட்டு வந்து வளைஞ்சு உட்கார்ந்து குற்றஞ்சாட்டாங்க. இந்த 3 பேரை தவிர வேற யாரையும் காணோம். பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்தில் தான் அதுவரையும் கூட இருந்த மனைவி இப்போ அதுவும் இடறி போகுது. அது வந்து சொல்லுது, ஏப்பா நீ ஏயா இன்னும் உயிரோட இருக்கிற, தேவனை தூஷித்து செத்துப்போ, இனி நீ உயிரோட இருக்கிறதும் சாகிறதும் எல்லாம் ஒன்று தான். ஆமென். ஹல்லேலூயா. நீ உயிரோட இருக்கிறதும் சாகிறதும் எல்லாம் ஒன்று தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. யோபுடைய மனைவியுடைய பார்வையில் யோபுக்கு இனி என்ன இல்லை, வாழ்க்கையே இல்லை. யோபு இனி உயிர்த்தல போவதில்லை. யோபு இந்த வியாதியிலேயே செத்து போவாருங்கிறது தான் யோபுடைய மனைவியுடைய எண்ணம். ஆனா யோபுக்கு அப்படி இல்லவே இல்லை. யோபு சொல்றா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான், அவரை நானே காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோபுக்கு நம்பிக்கை இருந்தது. என் தாயின் கர்ப்பத்தில் நான் நிர்வாணியாத்தான் வந்தேன். நிர்வாணியா வந்த எனக்கு 7000 ஆடுகளும்
3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் தந்து, கிழக்கத்தி புத்திரர் என் தேசத்தில் என்னை அதிகாரியும் பிரபுவுமாய் வைத்த தேவன் நிச்சயமாய் இனியும் அதை திரும்ப தர வல்லமை உள்ளவர் என்பதிலே யோபு உண்மை உள்ளவனாயிருந்தான். அதைத்தான் சொல்லுகிற என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மக்களே, வாழ்க்கையில எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் தோல்வி வருதோ, எப்பெல்லாம் இழப்புகள் வருதோ, எந்த சூழ்நிலைகளிலே வேதனையோடு இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில சொந்தங்களும் உறவுகளும் உங்களை காலின் கீழ் போட்டு மிதிக்க எத்தனை பண்ணுகிறார்களோ, அப்ப நீ வாதிறந்து கரங்களை உயர்த்தி உன் தலையை உயர்த்தி சொல்லு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லு. ஹல்லேலூயா. வெற்றி உன் வாழ்க்கையில தேடி வரும். திட்டவட்டமா சொல்றேன், வெற்றி உன் வாழ்க்கையில தேடி வரும். இழந்தவைகள் அத்தனையும் உன் வாழ்க்கையில திரும்ப வரும். ஒருவரும் உன்னை அசட்டை செய்ய முடியாத அளவுக்கு உன்னை நிந்தித்தவர்கள் மத்தியிலேயே தேவன் உன் தலையை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்பாய் வருகிற பாடுகளில் என்ன செய்யக்கூடாது? தேவனை தூஷிக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்பதான் அவன் மனைவி சொல்றா, நீ செத்து போயான்னு சொல்லும்போ யோபு சொல்றார், அடி கிறுக்கி, பைத்தியக்காரி. அப்படித்தானே சொல்றார். அடி பைத்தியக்காரி, இப்படியா பேசுற? தேவனுடைய கருத்துல நீ எவ்வளவு நன்மை அனுபவிச்சிருப்ப. தேவனுடைய கருத்துல எவ்வளவு நன்மை அனுபவிச்சீங்க. கொஞ்சம் தீமை அனுபவிச்ச என்ன? கொஞ்சம் தீமை அனுபவிச்ச என்ன பிரதர்? ஹல்லேலூயா. எப்பவும் பணம் கையில இருந்தாதான் தேவனா? எப்போதும் சரீர சுகம் இருந்தாதான் தேவனா? கேட்கிறதும் நடக்கிறதும் எல்லாம் சாத்தியமானாதான் தேவனா? இல்லைங்க. கொஞ்சம் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் தானே. ஹல்லேலூயா. கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் தானே. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தேவனை குறித்து என்ன செய்யவில்லை? குறை கூறவும் இல்லை, தன் நாவினால் பாவம் செய்யவும் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? என்னுடைய அம்மா ஒரு நாள் என்னிடத்தில் சொன்னார்கள், மக்களே, ഞാൻ നല്ല ഒരു ആഹാരം കഴിക്കാൻ, നല്ല ഒരു ഭക്ഷണം കഴിക്കാൻ 32 வருஷம் ദൈവത്തിനെ സേവിച്ചു அப்படின்னார். மலையாளம் எங்க அம்மா. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோடு இருந்த மாவட்டம். நான் பிறந்த அந்த வருஷம்தான் போராடி அதை தமிழ்நாட்டோடு கூட சேர்த்து கொண்டார்கள். அதனால் என்ன, எங்கள் ஊரில் தண்ணி இல்லாமல் போச்சு. அதுதான் ஒரு நன்மை கிடைச்சது. ஹல்லேலூயா. எங்கள் ஊரில் விளவங்கோடு தாலுகாவில் நெய்யா டாமில் உள்ள தண்ணி வந்து செழிப்பாக இருந்துச்சு. இப்போது காமராஜர் காலத்தில் தலைவர் போயிட்டார். அவர் வெட்டி உண்டு பண்ணின அந்த கனால்களை எல்லாம் அடுத்து வந்த நம்முடைய மகா தலைவர்கள், அப்படின்னா புரட்சி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து சாலை வெட்டினார்கள். இப்போ தண்ணி இல்லை நாட்டில். ஹல்லேலூயா. அன்றைக்கு கால்களால் நாங்கள் தண்ணி இறைச்சி விவசாயம் பண்ணிட்டு இருந்த நிலம் எல்லாம் இன்னைக்கு ரப்பர் தோட்டங்களாக மாறிச்சு. அன்னைக்கு காமராஜர் ரொம்ப பாடுபட்டு பல அணைகளை கட்டி, நீங்கள் கற்பனையில் கூட பண்ணி பார்க்க மாட்டீங்க, ஜேசிபி எல்லாம் வராத காலங்களில் அந்த கனாலை வெட்டி, விளவங்கோடு தாலுகா முழுவதும் கனால் வெட்டி தண்ணீர் கொண்டு வந்திருக்கிற அழகை பார்த்தீங்கன்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி பட்ஜெட் போட்டாலும் நடக்கக்கூடாத காரியங்கள். ஆனால் இன்னைக்கு என்ன இல்லை, அந்த கேரள அரசாங்கத்தோட நம்முடைய ஆறுகாணி மலைப்பகுதியிலிருந்து பாய்ந்து அந்த டாமில் தண்ணி நிரம்புது. நம்முடைய ஆறுகாணி பகுதி மலைப்பகுதியில் பெய்கிற தண்ணி போய் தான் அந்த நெய்யா டாம் தண்ணி நிரம்புது. அதையாவது அடைச்சி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நல்ல பட்ஜெட் போட்டாங்களாம். இந்த திருநெல்வேலி வள்ளியூர் பகுதியெல்லாம் வருஷத்தில் 365 நாள் மழை பெய்யறது இல்லைல்ல. பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லாம் வறண்டு காஞ்சி போய் கிடக்கு. வள்ளியூர் இந்த பக்கம் தானே ரொம்ப வள்ளியூர் இங்கேயா படு பயங்கரமாக கிடக்குது இல்லையா? நீங்கள் பார்த்து பாருங்க. நான் இப்போ இந்த வந்தே பாரதில் சென்னைக்கு போயிட்டு வந்தேன். நான் பரிதாபமாக பார்த்தேன். அந்த விழுப்புரம் சைடெல்லாம் விளைச்சல் பயங்கரமாக இருக்குது. வள்ளியூர் சைடு காஞ்சி எரிஞ்சு புகஞ்சு போன மாதிரி இருக்குது. பனைமரெல்லாம் படுது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் அந்த ஆறுகாணி மலைப்பகுதியில் இருக்கிற தண்ணியை அடைச்சு
பைப்பு வழியாக அங்கேயே டேம் கட்டி பைப்பு வழியாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தண்ணியை கொண்டு கிராஸில் அப்படி கிராஸ் பண்ணுனா திருநெல்வேலி மாவட்டம். அந்த ஆறுகாணி மலை தாண்டி அந்த அப்பர் கோதையார் வழி தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு மஞ்சோலை வந்துடும். மஞ்சோலை வழியாட்ட அந்த தண்ணியை கொண்டு வந்து இந்த பக்கம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு விட்டா திருநெல்வேலி மாவட்டம் அவ்வளவு விளைச்சல் பெறும்னு சொல்லி ஒரு என்ஜினியர் அதுக்கு எல்லா வரைபடத்தையும் கொடுத்தா கேட்கறதுக்கு ஆளு வேணுமே ஐயா. காமராஜர் 10 வருஷங்களாச்சு. இனி ஒரு காமராஜர் வந்தாதான் அதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். சரி, அது போட்டும், அதை விட்டுருவோம். அப்படியே அதை அந்த அந்த ஏரியாவை கட் பண்ணி விட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ அதற்கு பிறகு தான் நான் அந்த வருஷத்தில் தான் பிறந்தேன். இப்போ தான் தமிழ்நாடு, அன்னைக்கு கேரளம். ஆனாலும் 2 மொழியும் அங்கே பேசுவாங்க. அங்கே இருக்கிற இடத்துல தம்பி மகிமா அங்கே எனக்கு சர்ச்சில் நிறைய இந்த லைவ் சிஸ்டம் எல்லாம் தம்பி தான் செட்டப் பண்ணி கொடுத்தான். ஃபுல்லாக அங்கே ஒரு வாரம் தங்கி இருந்து எல்லா லைவ் சிஸ்டம் எல்லாம், கேமரா மற்றும் இந்த ஆடியோ சிஸ்டம் எல்லாம் தம்பி தான் உட்காந்து அதை பக்காவாக செட் பண்ணி கொடுத்தேன். என் மூத்த மகனும் அவனு ஒன்றா எஸ்ஐபிசியில் படித்தவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ எங்கள் அம்மா சொன்ன 32 வருஷம் நான் ஒரு நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு காத்திருந்தேன். நாங்கள் அப்படின்னா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு 32 வருஷம் காத்திருந்தாங்களாம் நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்தில் அனுபவித்த பட்டினி கொடுமைக்கு அளவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மாவுக்கு நான் 12வது பிள்ளை. 10 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளையும் பெற்றாங்க. புறம்போக்கில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஒரு குளத்துடைய கரையில் ஒரு சிறிய குடிசையில் ஒரு ஓலை குடிசை, மேலே எல்லாம் ஓலை, மண் வச்சு கட்டின வீடு, ஓலை. அந்த பக்கம் வயல்வெளி. நான் சொன்னேன் இல்லையா, வயல். அந்த காலத்தில் அவ்வளோ விளைச்சல், 3 போகம் விளையும், அவ்வளோ விளைச்சல். அந்த நெய்யாண்டாம் தண்ணி அப்படியே பாய்ச்சிட்டே இருக்கும் 24 மணி நேரம். அப்படியே அந்த தண்ணீர் அந்த பக்கம் வயல், பின்னால் எங்கள் சொந்தங்கள் எல்லாருடைய உறவுகள், ஊருக்கே கல்லறை தோட்டம், இந்த பக்கம் குளம், அந்த பக்கம் ஓடை. அப்படியே ஒரு பெரிய இது, கரண்டே வரல அந்த ஊரில். ஒரே ஒரு சிங்கிள் வீடு, எங்கள் வீடு மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். பகல் நரி வீட்டுக்குள்ளே வரும், நரி வீட்டில் வரும் பகலில். 2 முறை வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் அம்மாவை பாம்பு கடிச்சுது. அவ்வளோ கொடூரமான இடத்துல நாங்கள் ஆண்டவரை ஆராதித்தோம். பிரைஸ் தி லார்ட். ஊரே இந்து மக்கள், யாரும் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் அல்ல. ஹல்லேலூயா. அம்மா தான் முதல் முறையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எங்களுக்கு 2 பேர் சொல்லுவாங்க. ஒன்று புறம்போக்குக்காரங்கன்னு எங்களை கூப்பிடுவாங்க, புறம்போக்குக்காரங்க. 2வது தாலி அறுத்த வேதக்காரங்கன்னு கூப்பிடுவாங்க. 2 பட்ட பேர் எங்களுக்கு உண்டு. ஒன்று தாலி அறுத்த வேதக்காரங்க. ஆமாம், தாலி அறுத்த வேதக்காரன் தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அம்மா எல்லாம் அந்த ஆபரணம்லாம் போட மாட்டாங்க, நகை போட மாட்டாங்க. ஆமாம், நகை போட மாட்டாங்க. தாலியெல்லாம் அறுத்து தானே நகை போடாமல் வாங்கணும். அப்போ எங்களை கூப்பிட்டு தாலி அறுத்த வேதக்காரங்க, புறம்போக்குக்காரங்க. நல்ல பேர் இல்லையா? இதையும் சுமந்து கொண்டு பல வருஷம் ஆண்டவரை ஆராதிச்சாங்க. பயங்கரமான மழையிலும் வெயிலிலும் ஆண்டவரை ஆராதிப்பாங்க. பட்டினி பட்டினி. நான் பல நாட்கள் பட்டினி கிடந்திருக்கிறேன். பட்டினி தான் வாழ்க்கையே. உணவில்லை, எங்களுக்கு சொந்தம் ஒரு சென்று நிலம் இல்லை இல்லையா? அன்றைக்கு 2 புளிய மரம் 4 பனை மரம் இருந்திருந்தால் கூட பிழைச்சிருக்கலாம். ஆனால் அது கிடையாது. அதெல்லாம் வெறும் 1 சென்ட் நிலம் சொந்தமாக இல்லை. 1 சென்ட் நிலம். இவ்வளவுக்கும் 12 பிள்ளைங்க வளரணும் வீட்டில். ஹல்லேலூயா. வறுமை வறுமை வறுமை, எலும்பும் தோலுமா இருப்போம். என்னுடைய 18வது வயதில் இந்த எலும்புகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எண்ணலாம். அவ்வளோ கொடூரமான இதில் இந்த பிச்சை எடுத்துருக்கிறேன். நான் உப்புக்கு கடன் வாங்க போவேன். உப்புக்கு காப்பக்கம் 5 பைசா கொடுத்தா 1 பக்கம் உப்பு கிடைக்கும். அந்த உப்பு கூட வீட்டில் இல்லாமல் கஞ்சியில் போடுவதற்கு அந்த உப்புக்கு ஒரு பூரா கடன் வாங்க போவோம். மத்தியானம் 12 மணி 1 மணி ஆகும்போது அம்மா ஒரு பெட்டியை தந்து விடுவாங்க. அந்த அறுவட்டின்னு சொல்லுவோம், சின்ன ஓலப்பாயில் பெஞ்ச பெட்டி. அதை தூக்கிக்கிட்டு ரேஷன் அரிசி 1 கிலோ 1 பக்கம் அரிசி தாங்க வாங்கி தரலான்னு சொல்லி ஊர் பூரா வீடு வீடாக அலைஞ்சிட்டு இருப்போம். 1 பக்கம் அரிசி தாங்கன்னு கஞ்சி. அவ்வளோ கொடூரமான பஞ்சம். ஆனால் மழை பெஞ்சாலும் தேவனை போய் ஆராதிப்போம். அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போகணும் சர்ச்சுக்கு. அங்கே போய் கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு நாளும் கர்த்தரை ஆராதிக்க விட மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த நிலைமை மாறும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த நிலைமை மாறும். ஆண்டவர் அம்மாவோட பேசிக்கொண்டே இருந்தார். கர்த்தர் எங்கள் அம்மாவோட பேசிக்கொண்ட ஊரில் எல்லாருமே நிந்ததான்.
அவமானம்தான், அதையும் அவமானம்தான். தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. யார்கிட்ட சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஒரு குடும்பம் கூட ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இல்லை, ஒரு குடும்பம் கூட கிடையாது. எல்லாரும் எங்களை நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க, எங்களை அவமானம் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? சூழ்நிலை மாறிச்சு. காலம் மாறின போது சூழ்நிலை மாறிச்சு. சூழ்நிலை மாறின போது ஆண்டவர் எங்கள் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். இந்த தேசத்துல, இந்த பாகோடு தேசத்திலேயே உன்னை கொண்டு தான் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னார். உன்னை கொண்டு, உன் பிள்ளைகளை கொண்டு இந்த தேசத்தையே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறினது, நாட்கள் கடந்தது, வருஷங்கள் கடந்தது, போராட்டம் தொடர்ந்தது. வருஷங்களாய் காத்திருந்தோம், நல்ல உணவுக்காய் காத்திருந்தோம், நல்ல வஸ்திரத்துக்காய் காத்திருந்தோம். வஸ்திரம் இல்லை, உணவு இல்லை, நல்ல உறைவிடம் இல்லை. அதை பற்றி இனி வர்ணிக்கவே முடியாது, யாராலும் ஜீரணிக்க முடியாத அளவு கொடுமையான பஞ்சத்தில் நாங்கள் வாழ்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் உத்தமமாக கை கொண்டோம். ஆண்டு வசனத்தைப்படி வாழ்வோம், பொய் சொல்ல மாட்டோம், யாரும் திருட போக மாட்டோம், சண்டை வழக்குக்கு போக மாட்டோம், எந்த தீமையான காரியத்துக்கும் போக மாட்டோம். யாருடைய ஒரு பொருளை, ஒரு பலாக்கா, சக்கைன்னு சொல்லுவோம்ல, பலாக்கா வாங்கணுன்னாலும் கேட்டு தான் வாங்குவோம். அது கேட்காம அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். பலாக்கா தான் அன்னைக்கு பல நாட்கள் சாப்பாடு. இப்படி எந்த விதமான அநியாயத்துக்கும் கூட நிற்க மாட்டோம். நாங்கள் குளத்தில் மீன் பிடிப்போம், ஆற்றுல ஓடையில எல்லாம் மீன் பிடிப்போம். எங்கே இருந்தாவது மரிச்சினி கிழங்கு கிடைக்கும், அதை வெட்டி போட்டு சாப்பிடுவோம். ஒருவேளை உணவு ஏதோ வழியில் தேவன் எங்களுக்கு கொடுப்பார். ஒரு நாள் உணவு எப்படி சில நாட்களாகவே பட்டினி கிடக்கும். எங்கள் அம்மா அதிகம் 4 மணிக்கு எழும்பி உட்காந்து பாட ஆரம்பிப்பார்கள், பாடி தேவனை துதிப்பார்கள், மலையாள பாடல் பாடுவார்கள். காக்ககளே நோக்கிடுவின் വിതയ്ക്കുന്നില്ല, കൊയ്തുകള പുറവൊന്നും നിറയ്ക്കുന്നില്ല. കാക്കകളെ നോക്കിടുവിൻ വിതയ്ക്കുന്നില്ല, കൊയ്തുകള പുറവൊന്നും നിറയ്ക്കുന്നില്ല. വയലിലെ താമരകൾ വളരും നല്ലോ, എന്നും വനത്തിലെ പറവകൾ പുലരും നല്ലോ. வயலிலே அந்த பாடல சூப்பர பாடி அழுவாங்க. ஹல்லேலூயா. എനിക്കായി കരുതമെന്നുറച്ച പ്രിയ, എനിക്കൊട്ടും ഭയമല്ല നിനച്ചിടുമ്പോൾ. എനിക്കായി കരുതുവാൻ ഈകത്തിലില്ലേ ഒന്നും, സുമക്കുന്നൻ ഭാരമെല്ലാം இயேசு சுமலில். ஆகாசத்தில் பறவைகளை போஷிக்கிற தேவனே, என்னையும் என் குடும்பத்தையும் போஷிக்க நீர் போதுமானவர். எல்லா பாரத்தையும் உம்மிடத்தில் வைத்து விடுகிறேன், எனக்கென்று சொல்லிக்கொள்ள இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை என்றுதான் அந்த பாடலுடைய வரிகள். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு நாளும் இந்த பாடல் தான் பாடுவாங்க. வேற பாடுவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை, வேற எதுவும் அத்தியாவசியமும் கிடையாது. அத்தியாவசியம் என்று சொல்லப்படுவது உணவும் உடையும் தான். இந்த ரெண்டும் இப்பொழுது இல்லை. அப்போ இந்த ரெண்டும் எப்படியாவது கிடைக்கும்படியாக அந்த அம்மாவுடைய ஒவ்வொரு நாள் போராடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1982வது வருஷம் என்னுடைய 3வது சகோதரன் அன்றைக்கு BA டிகிரி படித்து முடித்து நின்ற காலம். எங்கள் அண்ணன் வெளிநாட்டுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வெளிநாட்டில் ரிப்பப்ளிக் ஆஃப் மால்டீவ்ஸில் ஒரு வாத்தியார் வேலை, டீச்சர் வேலைக்கு சேருவோம். அந்த நாளிலிருந்து எங்களுடைய குடும்பத்துடைய நிலைமை மெதுவாக மாறவும் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நிலைமை வேற. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாங்கள் புறம்போக்குக்காரங்க இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் புறம்போக்குக்காரங்களே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஏகப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு வீட்டுக்கு பல வீடுகளை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கி அமெரிக்கா முதல் இங்கிட்டு இருக்கிற யூரோப் ராஜ்யங்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான பாத்திரமா வச்சிருக்கிறாங்க. ஆமென். சில காலம் தான் சொல்ல, சில காலம்
சில தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அந்த தீமையை நினைச்சு என்ன செய்யக்கூடாது? மனம் பதறிவிடக்கூடாது, மனம் சோர்ந்து விடக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிறதுல இன்னும் அதிக ஆர்வம் காட்டுவீர்களாக. ஆண்டவரோடு கூட நடப்பதில் இன்னும் தீவிரம் காட்டுவீர்களாக. வேதம் வாசிப்பது, ஆராதிப்பது, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வது, அனைத்து காரியங்களிலும் இன்னும் அதிகம் ஆர்வம் காட்டிக் கொள்ளுங்கள். நாட்கள் வரும், சூழ்நிலை எல்லாம் மாறுகிற ஒரு நாள் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அனைத்து சூழ்நிலையும் மாறுகிற ஒரு காலம் வரும். அது வரைக்கும் பொறுமையாய் காத்திருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுமா, என் வீட்டை சுத்தி மட்டும் 23 பெந்தேகோஸ்தே சபை இருக்கு. எத்தனை சபை? 23 ஆவிக்குரிய சபை. அன்னைக்கு தாலி அறுக்காதவங்க எல்லாரும் தாலி அறுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட எல்லாம் தாலி அறுத்த குடும்பம் தான் இன்னைக்கு. ஒரு குடும்பத்தில் ஒன்னாவது தாலி அறுத்த குடும்பம் தான் இன்னைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத்தனையும் கிறிஸ்தவர்களாமா, அத்தனையும் ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு வெளியில ஆர்சி சபை, சிஎஸ்எஸ் சபை, பல சிஎஸ்எஸ் சபைகள், லுத்தரன் சபை, பிரதரன் சபை, ரகோபத்து, சாலோமு, கீலோமுன்னு சொல்லி பைபிள்ல இருக்கிற எல்லா பெயரிலும் அங்கு ஆவிக்குரிய சபைகள் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ காலையில் ஆரம்பிச்ச ஆராதனை இன்னும் முடிஞ்சிருக்காது, நடந்துட்டே இருக்கு. என்னோட ஒரு சபையில இன்னும் ஆராதனை நடந்துட்டு தான் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. என் வீட்டில் இருந்து கேட்டாலே போறோம், அப்படியே சபைகளுடைய அந்த ஆராதனை சத்தம் நாலா பக்கத்திலிருந்து தோணிக்கும். ஏன்னா அந்த சர்ச்சோட வாலியத்தை குறைச்சி வச்சாதான் இந்த சபையோட வாலியம் கரெக்டா இருக்கும். அவ்வளோ வாலியம் கூட போராடும். அப்படி பக்கத்துல நெருக்கமா சபைகள் இன்றைக்கு நிரம்பி வழிகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உத்தமமாய் சேவிங்க, உண்மையாய் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. அவர் ஒருவரை கைவிடுகிற தேவன் அல்ல. சிறு பாடுகளை கொண்டு கலங்க கூடாது, சிறிய சோதனைகளை கண்டு ஆண்டவரை விட்டு விலகிவிடக் கூடாது. வியாதி உங்களை பின்வாங்க செய்யக்கூடாது, வறுமை உங்களை பின்வாங்க செய்யக்கூடாது, பிரச்சனைகள் உங்களை பின்வாங்க செய்யக்கூடாது, நிந்தைகள் உங்களை பின்வாங்க செய்யக்கூடாது, பயமுறுத்தல்கள் உங்களை பின்வாங்கி செய்யக்கூடாது. அதிகாரங்கள், சட்டங்கள், பயமுறுத்தல்கள், எதற்கு நீங்க ஆண்டவரை விட்டு அகலாமல் இருங்கள். உறுதி அசைக்க முடியாதவர்களாய் உறுதியாய் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருங்கள். காலம் ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. பொறுமையாய் காத்திருங்கள். சூழ்நிலை மாறுகிற காலம் உண்டு. அனைவருடைய சூழ்நிலையை தேவன் மாற்ற வல்லமை உள்ள தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:9 வாசியுங்கள். இரண்டாவதாக 2 தீமோத்தேயு 2:9. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துன்பத்தை அனுபவிக்கிறது அப்போஸ்தலனா இருக்கிற பவுல். ஆமென். யோபு சொல்லுகிறார் தீமை அனுபவி. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற தீங்கு அனுபவி. இனி பவுலே சொல்லுகிறான், நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 முதல் 33 வரை வசனங்களில் அவர் அனுபவித்த துன்பத்தை குறித்து தெளிவாய் எழுதி இருக்கிறார். வாசிக்கலாம். ஒரு ஆள் சத்தமா ஒரு ஆள் வாசிங்க பார்க்கலாமே. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 முதல். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புதியனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிக்கப்பட்டேன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டேன், ஆரேகம் தரம் மரணாவதியில் அகப்பட்டேன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் லாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராமுழுதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணப்பட்டேன், ஆறுகளால் வந்த மோசம், கள்ளர்களால் வந்த மோசம், சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம்,
கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசம், பிரயாசம், வருத்தம், கண் விழிப்புகள், பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம், எல்லா சபைகளையும் குறித்த கவலை என்னை நாள்தோறும் பட்சிக்கிறது. அல்லேலூயா. கொஞ்ச நெஞ்சமா பாடுபட்டிருக்கிறான். தீங்கு பாதகன் போல் கட்டப்பட்டு தீங்கு அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் உண்டாகும். ஆனா கர்த்தர் நம்மை கைவிடுகிறது. இந்த சூழ்நிலையில் எல்லாம் ஆண்டவர் கூடவே இருந்தார். இவ்வளவு உபத்திரவங்களிலும் ஆண்டவர் கூட இருந்தார். இவ்வளவு பாடுகளிலும் கர்த்தர் கூட இருந்தார். இவ்வளவு வேதனையிலும் கர்த்தர் கைவிடாமல் காத்து கொண்டார். கிருபையாய் நடத்தி வந்தார். அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் அவர் கூடவே இருந்தார். முகமுகமாய் பேசிக் கொண்டு வந்தார். உபத்திரம் அதிகரிக்கும் போது அவரை திடப்படுத்தினார். இறங்கி வந்தவரோடு பேசினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்து என்ன செய்யுங்கள்? பாடுகளை அனுபவியுங்கள். 2 கொரிந்தியர் 12:10 சொல்லு, கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனம். அந்தபடியினால் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆசையோடு அதை வரவேற்கிறாராம். நிந்தைய ஆசையோடு வரவேற்கிறார். வாப்பா நிந்தையா, வந்துட்டு போ. உபத்திரவமா, வாப்பா வந்து சந்திச்சுட்டு போ. அல்லேலூயா. ஏன்? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் அவருக்கு தெரியும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம். அதுக்கப்புறம் என்ன வருமா? நித்திய கன மகிமை வரும் அவரே சொல்லுகிறார். இந்த உபத்திரவத்தை முடிஞ்ச பிற்பாடு என்ன வருமா? நித்திய கன மகிமை உண்டாகும்னு சொல்லுகிறார். அதனால் அந்த மகிமையை கண்டவரால தான் இந்த உபத்திரவத்தை வரவேற்க முடியும். நான் வேதத்தை எடுத்துட்டு தேவனை ஆராதிக்க போறேன், நீ நிந்திக்கிறியாப்பா, வா கொஞ்சம் நிந்திச்சிட்டு போயேன், வா கொஞ்சம் நிந்திச்சிட்டு போ. தூஷிக்கிறாயா, வா கொஞ்சம் தூஷிச்சிட்டு போ. அடிக்கணுமா, வா ஒரு அடி தந்துட்டு போயேன். அல்லேலூயா. அவதூறு பேசுறியா, வா கொஞ்சம் பேசிட்டு போங்க. ஏன்? எனக்கு தெரியும் அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான. அதுக்கு பிறகு எனக்கு என்ன வரும்? நித்திய கன மகிமை உண்டாகும். நித்திய கன மகிமை உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு நாள் என் வாழ்க்கை முடியும். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிவேன். நான் இந்த தேகத்தை விட்டு பிரிகிற காலம் ஒன்று வரும். அன்றைக்கு நான் ராஜாதி ராஜாவோட பிரபஞ்சத்தை உண்டு பண்ணின தேவாதி தேவனோடு கூட நான் மகிமையிலே வாசமாயிருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால இந்த உலகத்தில் உண்டாகிற பாடுகளில் நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். புரியுதாக்கா? ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால வருகிற சின்ன சின்ன உபத்திரவங்கள், வேதனைகள் நிமித்தம் என்ன செய்யக்கூடாதா? சோர்ந்து போய்விடக் கூடாது, தளர்ந்து போய்விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய 22 வயசு வரைக்கும் நான் சொன்னோம்ல, ஒரு அடி நிலம் எனக்கு சொந்தமா இல்லை. நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்தில் 3 நாட்கள் கிட்டத்தட்ட ரெகுலரா உணவு இல்லாததுனால நான் பட்டினி கிடந்து மயக்கம் போட்டு விழுந்த சம்பவங்கள் எல்லாம் உண்டு. கடையில், டீ கடையில் போய் ஒரு வடை இலவசமா பிச்சை கேட்ட சம்பவம் எல்லாம் உண்டு. அது அவங்க கொடுக்கல எனக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்தையெல்லாம் விலைக்கு வாங்கின சம்பவங்களும் என் வாழ்க்கையில் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க ட்ரெஸ் எல்லாம் என் கூட படிக்கிற பையன்கிட்ட இரவலா வாங்கி போடுவோம்.
சனிக்கிழமை ஆகும்போது எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிற சோப்பு கம்பெனியில் அன்னைக்கு 5 காசுக்கு ஒரு பக்கெட்டு சோப்பு தண்ணி, வேஸ்ட்டு தண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த தண்ணியை வாங்கி கொண்டு வந்து எங்கள் துணிகள் எல்லாம் பக்கத்து குளத்தில் கல்லில் போட்டு அடித்து துவைச்சு அங்கே காய வைப்பாங்க. காலையில் 8 மணிக்கு ரேடியோ போடுவாங்க, சர்ச்சில் ரேடியோ போடுவாங்க. அன்றைக்கி அந்த குழாய் ரேடியோ ஊருக்கே கேட்கும். அது அந்த பாட்டு போட்ட உடனே அம்மா கத்துவாங்க, மக்களே ரேடியோ போட்டாச்சு, சண்டேஸ் கிளாஸுக்கு ஓடுங்க அப்படிம்பாங்க. சண்டேஸ் கிளாஸுக்கு ஓடணும் அதிகாலையில். இந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் காய்ச்சிருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டு சர்ச்சுக்கு ஓடணும். சண்டேஸ் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும் போதே 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். உடனே இவங்க அம்மா இவங்க எல்லாம் 10 மணி ஆராதனைக்கு அங்கே வந்துடுவாங்க. 1 மணி 1:30 மணி 2 மணிக்கு ஆராதனை முடியும். இனி சண்டேஸ் கிளாஸுக்கு போகும்போதும் உணவு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வழி உண்டா? இல்லவே இல்லை. வீட்டில் வந்து திரும்ப வந்து சாப்பிட்றதுக்கு உத்தரவாதம் உண்டா? அதுவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு மக்களே நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்குது தெரியுமா? காலையில் நம்ம வெரைட்டி என்ன இருக்குன்னு தானே பார்க்குறோம் இல்லையா? நேற்றைக்கு அம்மா கேட்டாங்க, பாஸ்டர் கேட்டாங்க, பாஸ்டர் காலையில் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அது வெரைட்டி தானே அதுக்கு உத்தேசம். அங்கே கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாரு, புட்டு பயிர் சாப்பிடுவாரோ? திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், கிடைக்குமான்னு தெரியாது, கிடைக்காது. ஒருவேளை புட்டு பயிர் சாப்பிடுவார். தம்பி கேட்டான், பூரி கிழங்கு சாப்பிடுவீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. அல்லேலூயா. இதுக்கு தேவனுக்கு நமக்கு தந்த நல்ல கிருபை இல்லையா? தேவன் நமக்கு தந்த நல்ல கிருபை இல்லையா? ஒரு காலத்தில் யோசிக்கவே முடியாத காரியங்கள் இன்றைக்கு வெரைட்டியா யோசிக்கிறோமா இல்லையா? மத்தியானம் அதே அளவுக்குள்ள நம்ம லஞ்சுக்கு வெரைட்டிய யோசிக்கிறோமா இல்லையா? காலம் எப்படி இருக்கு இன்னைக்கு? காலம் எப்படிங்க இருக்கு? ஹல்லேலூயா. எனக்கு அது 22 வயதோட முடிஞ்சு போச்சு அந்த வறுமை. 22 வயது காலம் வரைக்கும் நான் அனுபவிக்காத வேதனை இல்லை, அனுபவிக்காத பட்டினி இல்லை, அனுபவிக்காத துன்பமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அது ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் ரிப்பப்ளிக் ஆஃப் மால்டீவ்ஸில் 13 வருஷங்கள் நல்ல உயர்ந்த பதவியில் இருந்த ஆளு. நான் மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸருங்கிற பதவியில் நல்ல நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஆள். அல்லேலூயா. அதில் என்னுடைய 19வது வயதில் அந்த ரிசார்ட்டில் போய் சேர்றேன். ஒரு சாதாரண டெக்னீஷியனாக அந்த ரிசார்ட்டில் போய் சேரும்போது முதல் நாள் என்னை அழைத்து கொண்டு வந்து என் ரூமில் விட்டார்கள். ரூமில் விடும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு, வாழ்க்கை மாறப்போகிறங்க. ஏன்னா அந்த குஷன் ஏறக்குறைய 3 அடி உயரம் உள்ள மெத்தை, ஒரு மெத்தை போட்டு அதுக்கு மேலே ஒரு மெத்தை போட்டிருப்பாங்க. அந்த மெத்தையில் அங்கே உட்காரும்போது மெத்தை கூட அங்கே வரும், அது நம்ம திரும்பி இந்த பக்கம் வந்தோன்னா கூட நமக்கு இந்த பக்கம் வரும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த மெத்தை பார்த்துருக்கீங்களோ தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையான மெத்தைகள். அப்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு சூழ்நிலை மாறுதையா அப்படின்னு. அப்போ டின்னருக்கு என்ன அழைச்சிட்டு போனாங்க. டின்னருக்கு என்ன அழைச்சிட்டு போய் அன்னைக்கு டின்னர் நான் இதுவரை வாழ்க்கையில் அது வரைக்கும் சாப்பிடாத அற்புதமான டின்னர் சாப்பிட்டு முடிச்சு அறையில் போய் முழங்காலன்னு ஆண்டவர்கிட்ட கதறினேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கப்பா. நீர் என்னை நல்ல வாழ்க்கையை தந்தீங்கன்னா நான் வாழ்நாளில் ஒரு நாள் கூட இனிமேல் என் வாயில் மதுபானம் தொடமாட்டேன். நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் கொடுப்பேன்னு சொல்லி 2 பொருத்தனைகளை ஆண்டவரிடத்தில், யாக்கோபு செய்த பொருத்தனை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதே யாக்கோபுடைய சூழ்நிலையில் தான் நானும் இப்போ அங்கே ரிசார்ட்டில் போய் எத்தி இருக்கிறேன். அது நடந்து முடிஞ்சு அடுத்த அதிகாலை மறுநாள் காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னை ரெஸ்டாரண்ட்டில் அழைச்சிட்டு போனாங்க. ரெஸ்டாரண்ட்டில் அழைச்சிட்டு போனால் அங்கே ப்ரெட்டு பட்டர் ஜாம் இருக்குது. ப்ரெட்டு பட்டர் ஜாம், ஆம்லேட்டு ஆர்டர் பண்ணணும் கிச்சனுக்குள்ளே. அப்போ ஆம்லேட் அங்கே வரும், அங்கேருந்து வரும். ப்ரெட்டு நம்ம ஃபேமிலி ப்ரெட்டு, ஒரு குடும்பமே சாப்பிட்ற ஒரு ப்ரெட்டு அப்படி இருக்குது. அதை எடுத்து ரோஸ்ட் பண்ணணும். உங்கள் விருப்பம் போல் அதை தயார் பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஜாம் ஃப்ரூட் ஜாம் இங்கே உள்ள மாதிரி எல்லாம் கிடையாது. இங்கே உள்ளது எல்லாமே கலப்படம் ப்ளஸ் டுபாக்கூர். அங்கே இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல். அது மேலே மற்ற வெளிநாடுகள்லேருந்து வருகிற ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ். பட்டருங்கிறது நம்ம ஒரு செங்கல் சைஸில் இருக்கும். அதெல்லாம் தேவைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கணும். நம்புங்கள், அந்த ஒரு பிரெட்டு எப்படி எங்கே போனதென்று பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சில நிமிடங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட்.
பக்கத்தில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த உடன் பங்காளிகளுக்கு அதிர்ச்சியா இருந்தது, ஒரு பேட் எங்க போச்சுன்னு. எல்லாரும் ஆச்சரியமா அதிர்ச்சியா பார்த்துட்டு இருந்தாங்க. வாழ்நாள்ல முதல் முறையா இதெல்லாம் பார்த்தோமா? அவ்வளவுதான், முடிச்சு. உண்மையதான் சொல்லணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 13 வருஷம் தாண்டுது. நான் ரொம்ப பதவி உயர்வுகள் அங்கே ரொம்ப எல்லாருக்கும் பிரியமாயிட்டேன். ரிசார்ட்டுக்கு நான் முக்கியமான ஸ்டாஃப் ஆகிட்டேன். எனக்கு பணம் வர ஆரம்பிச்சது. 17 அந்த வயசுலேயே $US சேலரி, ஊரில் சொத்து வாங்கினேன், வீடு வச்சேன், நல்ல மனைவி, திருமணம், வாழ்க்கை, பிள்ளைகள் பிறந்தது. அப்படியே எல்லாம் ஆசீர்வாதமாக பெருகுது. அப்போ அந்த கடைசியில் இதே பிரெட்டு தான் அங்கே வரும். ஆனால் அதில் 2 ஸ்லைஸ் எடுத்து அதையும் 4 பக்கமாக கட் பண்ணி அதை திரும்ப ரோஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு ஒரு 2 முட்டைக்கு வெள்ளைக்கரு மட்டும் உள்ள ஆர்டர் பண்ணி அதை வாங்கி உள்ளே வச்சு பட்டரும் தடவாமல் ஜாமும் தடவாமல் இது அப்படியே உதடுல லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகிற சூழ்நிலை வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ உணவு, நீங்கள் எந்த உணவை பற்றி எனக்கு என்ன இல்லை, ஆசையே கிடையாது. KFCயோ KFCயோ எந்த எஃப்சியை பற்றி எனக்கு என்ன இல்லை, கவலையே கிடையாது. சாப்பாடு மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த 13 வருஷங்கள் நான் உண்ட சாப்பாடு வந்துட்டு உலகத்தில் யாருமே சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் 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 வெரைட்டிஸ். இன்னைக்கு 2 கிலோ அளவுள்ள லாப்ஸ்டார் எல்லாம் அப்படியே காஃபி ஷாப்பில் ரோஸ்ட் பண்ணி அப்படியே 2 ஸ்லைஸ் பண்ணி 2 பாகமாக்கி அப்படியே லேசாக பெப்பர் தூவி இந்த அறைக்கு வரோம், சும்மா உட்காந்து சாப்பிடுவோம். அல்லேலூயா. லாப்ஸ்டார் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? லாப்ஸ்டார் என்னன்னு தெரியுமா? தெரியாத வரைக்கும் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த அளவுக்கு தேவன் எங்களை திருப்தியா நடத்தினார். காலம் வரும். ஆமென். காலம் வரும். இன்னைக்கு எனக்கு 1 ஏக்கர் நிலத்தில் 2 வீடுகள் இருக்கிறது. 1 ஏக்கர் நல்ல வேல்யூபிள் பிளேஸு. தம்பி வீட்டுக்கு வந்திருக்கிறான். 2 ஆண் பிள்ளைகள். ஒருவன் அயர்லாந்தில் இருக்கிறான். அவனுக்கும் வீடு வச்சு திருமணம் பண்ணணும். அவனுக்கு வரதட்சணை எல்லாம் வாங்காமல் 10 ரூபா கூட கேட்காம வாங்காமல் வசனத்தின்படி திருமணம் நடத்தணும். 2வது மகன் இன்னைக்கு MBBS டாக்டராக இருக்கிறான். மனைவிக்கு இன்னும் 1 லட்சத்துக்கு அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. ஸ்கூலில் எச்சமாக இருக்கிறாங்க. இப்போ ப்ரெசன்ட் சேலரி 1,09,000 ரூபா. ஆமென். வெக்கப்படக்கூடாது. இதெல்லாம் சொல்கிறதில்ல, வெக்கப்படக்கூடாது. ஆமென். நீ மனுஷன் பொறாமப்பட்டோன்னு நம்மளை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ஆமென். அதனால என்ன சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, தயக்கம் இல்லை. தேவன் செய்த நன்மைகளை தாராளம் சொல்வதற்கு தான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார். லாஸ்ட் இயரில் 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் எங்கள் சர்ச்சுக்கு மட்டும். 70 லட்சம் ரூபாய். பிரைஸ் தி லார்ட். தம்பி வந்து பார்த்தோம், பிரம்மாண்டமான நல்ல அருமையாக தேவனுடைய ஆலயத்தை கட்ட தேவன் கிருபை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவம், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில ஃப்ரண்ட்ல இருக்குதுன்னா பேக்ல நீ புரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய நன்மை உன்னை தேடி வருகிறதுன்னு அர்த்தம். மாறாவை தேவன் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏலியும் பக்கத்துல இருக்கிறதுனால தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மாறாவை தேவன் அனுமதிச்சதுக்கு காரணம், பக்கத்துல நியரஸ்ட்ல என்ன இருக்குது, ஏலியும் இருக்குது. அது தெரியும் தானே உங்களுக்கு எல்லாருக்கும். ஹல்லேலூயா. நியரஸ்டா ஏலியும் இருக்குது. ஒரு நாள் பிரயாண தூரத்தில் என்ன இருந்துச்சு, ஏலியும் இருக்குது. ஏலியமை பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மாறாவில் தேவன் நம்ம என்ன செய்கிறார், சோதித்து பார்க்கிறார். இதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் உறுதியா இருக்கணும். இந்த உபத்திரவம் லேசானது, அது சீக்கிரத்தில் நம்மை விட்டு என்ன செய்யக்கூடியது, விலகி போகக்கூடியது. அதனால தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளில் சற்றேனும் குறையாமல் அவைகள் எல்லாவற்றிலும் வைராக்கியம் உள்ளவர்களாய் ஆண்டவருக்காய் நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றிலும் நான் எப்படிப்பட்டவனாயிருக்கிறேன், நான் பிரியமுள்ளவனாயிருக்கிறேன். ஆமென். 2 கொரிந்தியர் 7:4-5 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் அல்லேலூயா பரிபூர்ண சந்தோஷமாய்
இருக்கிறேன். உபத்திரவத்தில் சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு உண்டான எனக்கு உண்டான சகல உபத்திரவத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமா இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது அநேக உபத்திரவத்தின் வழியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வரை வசனங்களை வாசிங்க. இந்த ஊழியம் குற்றச்சாட்டப்படாதபடிக்கு நாங்க எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்றதுல போட்டிருக்கு. வாசிங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடையூறு உண்டாக்காமல் எவ்விதத்தினாலாகிலும் எங்களை தேவ ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுகிறோம். வாசிங்க. மிகுந்த பொறுமை. கவனிச்சுக்கோங்க. இவ்வளவு பாடுகளிலும் இவ்வளவு உபத்திரவத்திலும் இவ்வளவு கஷ்டமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்து நடந்து கொண்டு இருந்தும் நாங்கள் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் எப்படி என்னெல்லாம் வருது பாத்தீங்களா? மிகுந்த நெருக்கம். பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாம் வருது? மிகுந்த நெருக்கம். மிகுந்த நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்தியவசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கணத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களுமாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பரிசுத்தவான்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, என் அன்பு மக்களே, என் அன்பு சொந்தங்களே, அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நீங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அந்த 3 முதலான வசனங்களை நீங்க ஆழமா வீட்டில் போய் தியானிக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் குற்றச்சாட்டப்படாதபடிக்கு, அப்படின்னா நம்ம எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தெரியும் தானே? நம்ம எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சீஷர்கள். ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அனுமதி பெற்றவர்கள். நாங்கள் விசேஷித்தவர்கள். அப்படின்னா ஆரோனை போல் அழைக்கப்பட்ட மேய்ப்பர்கள், ஆரோனை போல் அழைக்கப்பட்ட மேய்ப்பர்கள், ஆசாரியர்கள். ஆனா தேவனுடைய ஜனம் எல்லாரும் ஊழியர்கள், தேவனுடைய ஜனம் எல்லாரும் சீஷர்கள். அதனால் எல்லார் மேலும் ஊழிய பாரம் இருக்கிறது, எல்லார் மேலும் ஆத்தும பாரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் கர்த்தருக்காக செய்கிறது எல்லாமே ஊழியம். காலையில நாங்க பார்க்கும்போது இங்கே கறி வெட்டி கொண்டிருக்கிறாங்க, கோழிக்கறி வெட்டி கொண்டிருக்கிறாங்க, அது ஊழியம். இங்கே பாய்களை போடுகிறார்கள், சபையை சுத்தப்படுத்துகிறார்கள், சேர்களை போட்டு ஒழுங்குபடுத்துகிறார்கள், காய்கறி வெட்டுகிறார்கள், சமையல் பண்ணுகிறார்கள். இங்கே அனைத்து வேலைகளையும் முன்னின்று செய்கிறார்கள். அது எல்லாமே கர்த்தருடைய நாமத்துக்குரிய ஊழியங்கள். ஆத்துமாக்களை அழைத்து வருகிறார்கள், வாகனங்களை ஓட்டுகிறார்கள், டிராக்டர் கொடுக்கிறார்கள், வால்போஸ்ட் ஒட்டுகிறார்கள், பேனர் வைக்கிறார்கள். இது எல்லாமே தேவனுடைய ஊழியம். அப்படியானால் இந்த ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு, யார் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு? உலகத்தான் நம்மை குறித்து குற்றம் சாட்டாதபடிக்கு, சாத்தான் நம்மை குறித்து குற்றம் சாட்டப்படாதபடிக்கு, இந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் மிகுந்த பொறுமையில், அப்படின்னா
எவ்விதத்து தேவ ஊழியர்கள் உலகம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அப்படின்னா இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் தேவ ஊழியர்களாய் நம்ம என்ன செய்யணும்? நிலைநிறுத்தி காட்டணும். கர்த்தருடைய வாசனை நம்மத்திலிருந்து வீசணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாமே. அவருடைய வாசனை நமக்குள்ள வீசணும். அவருடைய வாசனை வீசணுமா வேண்டாமா? நாம் வேதம் சொல்லி நாம் கிறிஸ்துவுக்கு யார்? நற்கந்தங்கள். நாம் கிறிஸ்துவின் நற்கந்தங்கள் ஆயிருக்கிறோம். ஹல்லேலூயா. மணவாட்டி, நீங்க அந்த இடத்துல அப்படியே நிறுத்துங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மணவாட்டி எப்படிப்பட்டவன்னு காட்டுறேன். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 11 முதல் வசனம் வாசிங்க. 11 முதல். என் மணவாளியே, உன் உதடுகள் என்று தேன் ஒழுகுகிறது, உன் நாவின்கள் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோரின் வாசனைக்கு ஒப்பாயிருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகள். கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் கவனிக்கவே இல்லைங்க. என்னமோ நடக்குது, நமக்கு முடிகிற நேரம் வந்தாச்சு, இனி கோழிக்கறி சாப்பாடு சாப்பிடணும், அப்புறம் வீட்டுக்கு போகணும். அதுதானே பிரச்சனை. அல்லேலூயா. அது வழக்கமான சிந்தனையா இருக்கட்டுங்க. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா கவனிக்குங்க. உங்க வாழ்க்கை நல்ல பிரயோஜனமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போர் அடிக்குதுன்னா சொல்லுங்க, எழும்பி நின்று ஜெபிச்சு நம்ம முடிச்சிடலாம். போர் அடிக்குதா உங்களுக்கு? போர் அடிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லையா? போர் அடிக்காதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் சபையில் இந்த பிள்ளைகளை விளையாட்டு காட்டுற வேலை, நச்சுனதுக்கு பிஸ்கட் கொடுக்குற வேலை, இந்த பிள்ளைகளை போட்டு மாரடிக்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கதை கந்தலாயிரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வேலையே நடக்காது. இதில் ஒழுங்கா உட்காரணும். நீ அம்மையை போட்டு என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ற நீ? உட்கார்ல. என்ன விளையாட்டு உனக்கு? என்ன நினைச்சிருக்கிறீங்க எல்லாரும்? ஒரு பேப்பரை கொண்டு வர வேண்டியது, பெண்ணுக்கு அடி வைக்கிறது, புக்குக்கு சண்டை போடுறது, வரைஞ்சு உள்ள பேப்பர் எல்லாம் வரைஞ்சு கிழிக்கிறது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வெரி குட், சூப்பர். பாருங்க என்ன அழகா இருக்கிறாங்க பாருங்க. அப்படி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த மணவாளியுடைய தோட்டம் இங்க பாருங்க. மணவாளியுடைய தோட்டம் எப்படி இருக்கு? நலத செடிகளும் மருதோன்றி செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கு. யாருடைய தோட்டம்? மணவாளியுடைய தோட்டம். வாசனை மரங்களால் நிரம்பினது. நாம தான் மணவாளி. கிறிஸ்துவுடைய மணவாட்டி சபை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபைதான் கிறிஸ்துவுடைய மணவாளி, மணவாட்டி. அந்த சபையானது வாசனை நிரம்பினது, நற்கந்தம் வீசக்கூடியது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நாங்கள் எங்களை ஊழியக்காரர்களாய் விளங்க செய்யும்படி, ஹலோ, எங்களை எல்லா விதத்திலும் தேவ ஊழியர்களாய் நிலைநிறுத்தும்படி எங்களுடைய வாழ்க்கையில் வந்த அனைத்து பாடுகளிலும்
நாங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அடிகள் வந்துச்சு, காவல்கள் வந்துச்சு, கலகங்கள் வந்துச்சு, பிரயாசம் வந்துச்சு, கண்விழிப்பு வந்துச்சு, உபவாசம், கற்பிலும் அதிலும் நாங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரன் விளங்க பண்ணுகிறோம். அப்பப்ப வருகிற பத்திரிகை செய்தி எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அல்லேலூயா. சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில பத்திரிகை செய்தியெல்லாம் படிச்சிருப்பீங்க. ரொம்ப வேதனையா இருக்குங்க. கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று பத்திரிகையில் வருகிற செய்தி அது கிறிஸ்துவின் வாசனை வீசுகிற செய்தி அல்ல. மத போதகர்னு சொல்லி சில செய்திகள் வரும் பத்திரிகையில. நீங்க தினத்தந்தி, தினகரன், வேதனையா இருக்கும். வாசிக்கும் போல கதறணும் போல இருக்கும். சில நேரத்தில் கோபம் வரும். ஆண்டவர் இவங்களை கொன்னுற மாட்டாங்களான்னு கோபம் வரும். ஏன் இவங்களை உயிரோட வச்சாருன்னு கோபம் வரும். நமக்கு இறங்கி நடக்க முடியலையே. நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டு டீ கடையில் போய் நிற்க முடியல. நம்மளை அப்படிலாம் பார்க்குறாங்க போதகர், அப்படி பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தன் தவறு செய்ததுனால கர்த்தருடைய முழு குடும்பத்துக்கு என்ன வருது? பாதிப்பு வருது. வேதத்தை சுமக்கிறவங்க சாட்சியா இருக்கணும். வேதத்தை சுமக்கிறவங்க எல்லா இடத்திலும் சாட்சியா இருக்கணும். உண்மையா பேசணும், உண்மையா வாழணும். குடுக்கல் வாங்கல் எல்லாம் உண்மையா இருக்கணும். 10 மணிக்கு தந்துருவேன்னா 9 மணிக்கே கொடுத்துடணும். புதன்கிழமை தருவேன்னா செவ்வாய்க்கிழமை கொடுக்கணும். இல்லைன்னா போய் கேட்டு வாங்க கூடாது. புதன்கிழமை தந்துட்டு புதன்கிழமை தருவேன்னு சொல்லி 2030 வரைக்கும் காத்திருக்க வைக்க கூடாது. ஹல்லேலூயா. நாளைக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நடக்க கூடாது. அது ஆண்டவருடைய வாசனை கெட்டு போயிடும். ஆண்டவருடைய வாசனை கெட்டு போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் போய் பெண் வீட்டில் உட்கார்ந்து வரதட்சணை பேசி பேரம் பேசக்கூடாது. வரதட்சணை என்ன செய்யக்கூடாது? போய் உட்கார்ந்து பேரம் பேசிட்டு இருக்க கூடாது. திருமண வீட்டில் வழக்கு, சாப்பாட்டுக்கு வழக்கு, உறவினர்கள் வரலன்னா வழக்கு, அதுக்கு வழக்கு, இதுக்கு சண்டை. இதெல்லாம் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகானதல்ல. பொறுமையை காத்துக்கணும். தாழ்மை வேணும். சாந்தம்னு சொன்ன என்னது? அன்பு சகலத்தையும் என்ன செய்யுமா? சாங்கும், சகலத்தையும் சகிக்கும். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் இல்லையா? அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அன்புள்ளவர்களா இருக்க வேண்டாமா? குடும்பம்னா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சால்வ் பண்ணணும். குடும்பத்தில் மூத்தவர் சொல்றது என்ன செய்யணும்? மற்றவர்கள் கேட்கணும். தேவ ஊழியரிடத்துல போய் ஆலோசனை கேட்கணும். கர்த்தருடைய ஊழியர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரத்துல போய் ஆலோசனை கேட்கணும். அந்த ஆலோசனைப்படி நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வேதவசனம் சொல்லி. இதனால சில கஷ்டங்கள், பாடுகள் வரும், சில காரியங்கள், இழப்புகள் வரும். ஆனாலும் நீ தேவனுடைய நாமத்தை நிமித்தமும், தேவனை நீ ஆராதிக்கிற நிமித்தமும், வேத வசனத்தை நீங்கள் சுமக்கிறது நிமித்தமும், கிறிஸ்துவின் வாசனை உங்களிலிருந்து கெட்டு போகாதபடிக்கு, கிறிஸ்துவின் வாசனை உங்களிடத்தில் வீசிக்கொண்டிருக்கும்படிக்கு நீங்கள் வேத வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் 2 பேர் சண்டையிட்டால் யாரு பாதிக்கப்படுவது? கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள 2 குடும்பம் சண்டையிட்டால் பாதிக்கப்படுவது யாரு? கர்த்தருடைய சபை பாதிக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் பாதிக்கப்படுகிறது. துக்கப்படுகிறவர் யார்? கர்த்தர் துக்கப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் புரியுதா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஊழியம் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நாங்க இப்படி வாழுகிறோம். பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு வறுமை இருக்குது, ஆனாலும் நாங்கள் ஐஸ்வர்யவான்களா என்ன செய்யறோம்? வாழுகிறோம். வறுமை இருக்குது, ஆனாலும் நாங்க என்ன செய்யறோம்? ஐஸ்வர்யவான்களா வாழுகிறோம். நாங்க எங்க வறுமையை மற்றவர்களுக்கு என்ன செய்யல? காண்பிக்கல, வெளிப்படுத்தி காண்பிக்கல. ஹல்லேலூயா. துக்கம் இருக்குது, ஆனாலும் எப்பொழுது என்ன செய்யறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். சிரித்து பழகணும், சிரித்து பழகணும். காலையில தூக்க எழும்பின உடனே முதல்ல யாரை பார்க்குறீங்களோ அவங்கள பார்த்து சிரித்து பிரைஸ் சொல்லணும். ஹல்லேலூயா. புருஷனுடைய முகத்தில் விழிக்கிறீங்களா? பிரைஸ் சொல்லுங்க.
அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லணும். மனைவியோட முகத்தில் விழிக்கிறீங்களா, பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லுங்க. என்ன சொல்லி கூப்பிடுறீங்களோ அதை கூப்பிட்டு சொல்லுங்க. நான் ஒன்றை சொல்ல போக அவங்க வேற ஒன்றை கூப்பிட அது பிரச்சனை ஆயிரும். அதான் அந்த இடத்த அப்படியே விட்டேன். கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட் மக்களை மொத்தத்தில் பார்த்து சிரிங்களேன். வீட்டில் இருக்கிற வயதானவர்களை பார்த்து சிரிச்சு என்ன நமக்கு குறைஞ்சிட போகுது? என்ன குறைஞ்சிருமா? சிரிக்க தெரியாத நாடுன்னா இந்தியா தான் உண்டு. பிரைஸ் தி லார்ட். யாரும் சிரிக்க மாட்டாங்க. நம்ம சிரிச்சு பாருங்க அப்படிமா. வாலண்டரியா நம்ம பார்த்து சிரிச்சு ஒரு ஆளோட முகத்தில் பார்த்து சிரிக்கிறேன்னா நம்ம ஒயிட் அண்ட் நோட்டு போட்டு சிரிப்போம். அவன் வேறொரு ட்ரெஸ் போட்டு சிரிப்பான். என்ன ட்ரெஸ் நான் சொல்ல விரும்பல. அவன் வேறொரு ட்ரெஸ் போட்டிருப்பான். நம்ம முகத்தில் பார்த்து சிரிப்போம். இந்தியன் இல்லையா? ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த பிரதர்ங்கிற உரிமையில நம்ம அந்த இந்தியனை பார்த்து என்ன செய்வோம்? சிரிப்போம். ஆனா அந்த இந்தியன் நம்ம என்ன பார்ப்போம்? பாகிஸ்தான்காரன் அப்படியே ரியலா. அதனால சிரிப்பே போயிடுச்சு. இப்போ சிரிக்கணுங்கிற அந்த எண்ணமே போயிடுச்சு. நாம இப்போ பஸ்ல ஏறினா நாம் உண்டு, நம்முடைய உலகம் உண்டு என்று சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அவ்வளவுதான். நம்ம ஏன் சிரிக்கணும்? நம்ம சிரிச்சு அவனுக்கு விரோதியாக நம்ம மாற்றணும். அதில் நாமும் இப்போ என்ன செய்யறது இல்லை, சிரிக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும்போது என்ன செய்யலாமே, சிரிக்கலாமே. பக்கத்தில் முகத்தில் பார்த்து சிரிச்சு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதான் துக்கம் இதயத்தில் இருக்குது, ஆனா முகத்தில் என்ன இல்லை, சந்தோஷம் இருக்கு. துக்கம் இதயத்தில் தான் இருக்கு, முகத்தில் என்ன இருக்கு, சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அது நாங்கள் துக்கப்பட்டவர்கள் என்னாலும் சந்தோஷமுடையவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களா இருக்கிறோம். எல்லாவற்றிலும் திருப்தி, எல்லாவற்றிலும் சந்தோஷம், எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி. நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன் பிறகு ஒரு மாதிரி டல்லா இருக்கிறீங்கன்னு யாரும் நம்ம பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. லாட்டரி ஏதோ அடிச்சதோ அப்படின்னு கேட்பாங்க. பிரைஸ் தி லார்ட். திடீர்னு ஏதாவது நன்மை கிடைச்சதோ, பணம் எல்லாம் நல்லா செழிப்பு போல. பிரைஸ் தி லார்ட். நம்ம சந்தோஷமா இருந்தா என்ன செய்வாங்க, நல்ல செழிப்பு போலன்னு கேட்பாங்க. அது பலரும் நம்ம பார்த்து என்ன செய்யணும், கேட்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அடுத்து பாருங்க, 7வது ரோமர் 2:14. உங்களை துக்கப்படுத்துறவர்களுக்காக நீங்க என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு நீங்க ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்த ரோமர் 2:14 வாசிங்க. இல்லைங்க, ரோமர் 2:14 அதானா? ரோமர் 12:17 வாசிங்க. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்யுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படி இருங்க, சமாதானமாயிருங்க. சில அறிவுரைகளை கூட சபைக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். சபையை நேசியுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியம், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற மேய்ப்பன் குடும்பம், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சபை, இதை நீங்கள் மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுல யார் ஜாக்கிரதையா இருக்கிறார்களோ, பிற்காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க சபையை எந்த அளவு நேசிக்கிறீங்களோ அதே அளவு கர்த்தர் உங்களை நேசிப்பார். அவருடைய ஊழியத்தை எந்த அளவு நேசிக்கிறீங்களோ அதே அளவு உங்களை ஆண்டவர் நேசிப்பார். அவருடைய ஊழியக்கார குடும்பத்தை நீங்கள் எந்த அளவு கனம் பண்ணுகிறீர்களோ
அதே அளவு கர்த்தர் உங்களை திரும்ப கனம் பண்ணுவார். வாழ்க்கையிலே நான் சாட்சியாக நின்று கொண்டு சொல்லுகிறேன், அந்த வறுமையான நாட்களிலும் அந்த பட்டினியான நேரங்களிலும் எங்க சபையும் எங்க ஊழியத்தையும் எங்களுடைய ஊழியக்கார குடும்பத்தையும் நாங்கள் ஜீவனை விட அதிகமாக நேசித்தோம். ஆண்டவரை எவ்வளவு தூரம் கனம் பண்ணலாம் முடியுமோ அவ்வளவு தூரம் கனம் பண்ணி சபையையும் சபை ஊழியக்காரரின் குடும்பத்தை நேசித்தோம். அதனால் என்ன, பிற்பகுதியில் அவர்களுடைய கண்ணீரான ஜெபங்கள், அவர்களுடைய ராக்கால் இரவு நேரங்களில் பண்ணுகிற அந்த முழங்கால் யுத்தம் எங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. ஹல்லேலூயா. நான் 18 வருஷங்களாய் சபையில மேய்ப்பனாய் இருக்கிறேன். எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. என்னை நேசிக்கிற அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஜீவனை போல. ஆனால் என்னை நிந்திக்கிற குடும்பங்களும் இருந்தது. ஒரு எல்கையோட நிறுத்தி கொண்ட குடும்பங்களும் உண்டு. சில காரியங்கள் குறை கண்டுபிடிக்கிற குடும்பங்கள் உண்டு. சில காரியங்கள் முறுமுறுக்கிற குடும்பங்கள் உண்டு. இது எல்லாம் எங்களுடைய அறிவுக்கு வந்து சேரும். நேசிக்கிற குடும்பம் அவர்களுடைய பிரயாசத்தை காணும் போது எங்களுக்கு புரிந்துவிடும், இது எங்களை நேசிக்கிற குடும்பம். அவ்வளவு சிறு நன்மை கிடைத்தாலும் கூட அதை என்ன செய்வார்கள், கர்த்தருடைய ஊழியக்கார குடும்பத்துக்கென்று அதை தனியாக ஒதுக்கி வைத்து எங்களுக்கு கொண்டு கொடுக்கிற குடும்பங்கள் உண்டு. சில வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கென்றே வரும்போது தனி பார்சல் கொண்டு வந்து கொடுக்கிற குடும்பங்கள் உண்டு. இனி முறுமுறுக்கிற குடும்பங்கள், வழக்காடுகிற குடும்பங்கள், சில குடும்பங்கள் வேண்டுமென்றே ஒதுங்கிக் கொள்ளுகிற குடும்பங்கள், இப்படி பல விதமான வெரைட்டிஸ் குடும்பங்கள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா குடும்பத்தையும் நாங்கள் ஒன்று போல நேசித்தாலும் அந்த எல்லா குடும்பத்தையும் ஒன்று போல நேசிக்க மனம் வராது. நான் உண்மையா மனப்பூர்வமா சொல்றேன். தீங்கு செய்கிற குடும்பத்துக்கு மனப்பூர்வமாய் செபிப்பதற்கு பதிலாக நாங்கள் படுகிற பிரயாசத்தை நினைச்சு ஆண்டவரோட போராடுவோம், கண்ணீரோடு போராடுவோம். ஆண்டவரை இவ்வளவு நன்மை செஞ்சோம், அவங்க எங்களுக்கு விரோதமா இருக்கிறார்களேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நடு ராத்திரிகளிலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நடு இரவுகளில் நள்ளிரவுகளிலே நாங்கள் ஆடுகளுக்கா மந்தைக்காய் ஜெபிப்போம். நிச்சயமா உங்க மேய்ப்பனுக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் என்னோட ஆடுகளுக்காக நடு ராத்திரிகளிலே போராடுகிற ஒரு தேவ மனுஷன். அப்படி என்றால் ஆடுகள் தூங்கிட்டு இருக்கும், சபை தூங்கிட்டு இருக்கும், நாங்க இரவு நேரங்களிலே அந்த அந்த ஆடுகளுக்கு கண்ணீரோடு நிற்போம். ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு வேலையின்மை, ஒரு தொழில், வருமானம், அத்தனை காரியங்களுக்காக அந்தந்த குடும்பங்களுக்காக. நான் வீடு வச்சுட்டு போறேன்னா ஒரு வீட்டில் 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன். 1 நிமிஷம், ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதிங்க, நன்மைகள் இந்த வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லி சில காரியங்களை சொல்லி ஜெபிச்சுட்டு கிளம்பிடுவோம். எனக்கு ஏறக்குறைய ஒரு சபையில் 100 குடும்பத்துக்கு அதிகமாக உண்டு. அல்லேலூயா. அப்படி பல சபைகள் இருக்கிறதுனால எல்லா குடும்பத்துக்காகவும் மணிக்கணக்கில் உட்காந்து ஜெபிக்கலாம் முடியாது. அதே போல் எனக்கு ஒரு வருஷத்தில் குறைந்தது ஒரு 20 மீட்டிங்காவது நான் வெளி இடங்களுக்கு போகணும். அது ஆண்டவரிடத்தில் பண்ணியிருக்க உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த சபையெல்லாம் விட்டு போகுற காலங்களிலும் அப்படி நான் உட்காந்து ஜெபிக்கிறாள். ஆனால் இவ்வளவு ஜெபங்களும் இவ்வளவு நேசமும் இவ்வளவு பாசமும் கொடுத்தும் சில குடும்பங்கள் அதுக்கு எங்களுக்கு தருகிற நன்றி கடன் என்னன்னு சொன்னா பயங்கரமா மோதுவாங்க. சில குடும்பங்கள் பயங்கரமா முறுமுறுப்பாங்க. எங்களுடைய ஆசீர்வாதங்களை, பிள்ளைகளுடைய நன்மைகளை எல்லாம் காணும்போது சிலருக்கு மனக்குழப்பம் உண்டாகும். அப்போ நிறைய எங்களுக்கு வேதனைகளை கொடுப்பாங்க, பேச்சில் அதுல இதுல வேதனைகளை கொடுப்பாங்க. அப்ப இந்த வேதனையில நாங்க எங்க போய் சொல்லுவோம்? நாங்க வெளியே போய் சொல்ல மாட்டோம். நாங்க முழங்கால நிற்கும் போது கர்த்தரிடத்துல சொல்லுவோம், தகப்பனே நான் என்னப்பா அந்த குடும்பத்துக்கு தீங்கு செஞ்சேன், இப்படி பேசுறாங்களே ஆண்டவரே, இப்படி எங்களை காயப்படுத்துறாங்களே தகப்பனே, இவ்வளவு ஜீவனை போல நேசிக்கிறேனேயா, ஆனாலும் அந்த குடும்பம் எங்களை வேதனைப்படுத்துறதுன்னு சொல்லி நாங்க ராக்காலத்தில் தேவனிடத்தில் அதை ஒப்படைப்போம். அதே நேரத்தில் எங்களை நேசிக்கிற குடும்பம் உண்டு, எங்களை பாசமா உபசரிக்கிற குடும்பம் உண்டு, என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிற குடும்பம் உண்டு.
ஜாலியா உள்ளத ஓப்பனா முகமுகமாய் பேசுற நல்ல பிள்ளைகள் உண்டு. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நன்றி செலுத்தி செபிப்போம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். தங்களுடைய ஊழியக்காரர்களுடைய ஜெபம் நீங்க நினைக்கிற மாதிரி ஜெபம் இல்ல, அத்தனை ஜெபங்களுக்கு பதில் வரும். கண்ணீரோட வேதனையோட உங்க ஊழியக்காரர் உங்களை நினைச்சு ஒரு பெருமூச்சு விட்டாருன்னா ராக்காலத்துல அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிராது. இது நான் என்னுடைய வார்த்தையாக சொல்றதுல, வேதத்தின் ஆதாரத்துல தான் சொல்றேன். உங்களுடைய ஊழியக்காரர் ஒரு நாளும் துக்கப்படும்படியா சபை நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு நாளும் துக்கப்படும்படியா நடந்துராதீங்க. ஊழியக்கு உங்களை நடத்துகிற மேய்ப்பன் எல்லா விதத்திலும் உங்களுடைய நன்மைக்கு தகுதியானவர். உங்களுக்கு வருகிற சகல நன்மைகளையும் அனுபவிப்பதற்கு உங்களுடைய மேய்ப்பன் குடும்பம் தகுதியானது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய ஞானத்தினாலும் உங்களுடைய புத்தியினாலும் சம்பாதிக்கிறீர்கள் நீங்க எண்ணிக்கொள்ளுகிறீர்கள். இல்லை, அதற்கு பின்னால ஒரு ராக்கால ஜெபம் இருக்கிறது. அதுக்கு பின்னால இரவு நேரங்களில் ஒரு கண்ணீர் வடிகிற அனுபவம் இருக்கிற மேய்ப்பனுடைய கண்ணீர் துளிகள் இருக்கிறது. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு தோல்வி வருகிறது என்றால் மேய்ப்பனுடைய இருதயம் பொறுக்காது, கண்ணீர் விட்டு கதறும். அதே நேரத்தில் உங்களுக்கு வருகிற நன்மையை நினைத்து சந்தோஷப்படும். ஆனால் அந்த நன்மையுடைய பலன் மேய்ப்பனுக்கு வராமற் போகும்போதுதான், நன்றி இல்லாத அந்த விசுவாசியுடைய இருதயத்தை காணும் போது மேய்ப்பன் அதில் மனம் வருந்த வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆக எல்லா விதத்திலும் உங்களுடைய மேய்ப்பனை கனம் பண்ணுங்கள். அனுபவத்தில் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நாங்க எங்க அம்மா பெற்ற பிள்ளைகள் நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்த்தவர்கள். இன்றைக்கும் எங்களுடைய ஊழியக்காரன்னு சொன்ன எங்களுக்கு ஜீவன். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட சாட்சியா சொல்லணும். சற்று நேரம் போனாலும் இங்க பயப்படாதீங்க, சரியா? அடுத்த வாரம் நான் வரவே மாட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால சற்று நேரம் போனாலும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்க அம்மா சொன்ன சாட்சி, ஒரு முறை பகல் நேரத்தில் எங்கள் அம்மா மரிச்சினி கிழங்கு வெட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த காலத்தில் மரிச்சினி கிழங்கு தான் பிரதான சாப்பாடு. இன்னைக்கு விளைஞ்சு அந்த ஆண்டு மாறி அது பஞ்சு வச்சாலும் என்ன செய்யறதில்ல, தோட்டத்தில் இருந்து மரிச்சினி கிழங்கு புடுங்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் விளைஞ்சு கிடக்கு நான் தோட்டத்தில். பிரைஸ் தி லார்ட். எல்லா வித பழ வர்க்கங்களும் என்ன தோட்டத்தில் நிற்குது. மரிச்சினி கிழங்கு விளைஞ்சு கிடக்குது. ஆனால் பிடுங்கி சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, ஆள் இல்லை. நாங்கள் ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிட்டோம்னா 3 நாள் ஜீரணிக்காது இப்போ. ஆமாம். அதனால என்ன செய்யறது இல்லை, அதை சாப்பிட. ஒரு காலத்தில் அதுதான் எங்களுக்கு வேறு வரைக்கும் 2 தோல் எடுக்க மாட்டோம், ஒரு தோலை மட்டும் எடுத்துட்டு அந்த மற்ற தோலையும் கூட வெட்டி சேர்த்து சாப்பிட்ட காலம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வயரெல்லாம் இப்போ மாறி போச்சு. பிரைஸ் தி லார்ட். அந்த காலத்தில் கிழங்கு மத்தியானம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த குளத்துக்கு மறுபக்கமாக இதே போல் ஐயா போல் ஒரு ஜிப்பா போட்டு ஒரு ஜிப்பா வெட்டி கட்டி பேகு தூக்கி தேசாந்திரியாக சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியர்கள் உண்டு. இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்போது சுவிசேஷம் அறிவிக்கிற அப்படி நடப்பாங்க. ஆண்டவர் ஏதாவது வீட்டில் போக சொன்ன போவாங்க, ஜெபிப்பாங்க. இல்லாட்டா மரத்துக்கு முட்டிலையோ ஏதாவது நிழல்லையோ படுத்து கிடந்து அங்கே ஜெபிச்சு கொண்டு அடுத்த ஊரை பார்த்து பயணிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. அப்படி ஒரு ஊழியக்காரர் அந்த குளத்துக்கு அந்த பக்கம் வழியாக போயிட்டு இருக்கும்போ எங்கள் அம்மா இங்கேருந்து ஒரு சத்தம் கொடுத்தாங்க, எங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க வர மாட்டீங்களா? மலையாளத்தில். பிரைஸ் தி லார்ட். திருநெல்வேலியில் வந்து மலையாளம் பேசுனா சரியாகாது இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்க வரமாட்டீங்களான்னு அம்மா அங்கிருந்து கூப்பிட்டாங்க. உடனே அந்த ஐயா திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்து கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த வெட்டி கொண்ட பச்சை கிழங்குல அப்படியே ஒரு துண்டு எடுத்து கொடுத்தாங்க. அவர் அதை சாப்பிட்டு ஒரு கார்வச்சட்டி தெரியாது உங்களுக்கு? அந்த காலத்தில் எங்கள் ஊரில் வறுமையில் தரித்திரத்தில் இந்த குடும்பத்தில் தான் அந்த கார்வச்சட்டிங்கிற பாத்திரம் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் ஸ்டைலிஷ் பாத்திரங்களாக மாறிச்சு. அல்லேலூயா. ஆமாம். அன்றைக்கு அலுமினிய பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம்னா நம்பர் 1. இந்த கிளேயில் உள்ள பாத்திரம் எல்லாம் யாருக்கும் என்ன செய்யாது, தேவையில்லை. இன்றைக்கி கிளேயில் உள்ள பாத்திரம் தான் நம்பர் 1. அலுமினியம், ஸ்டீல் எல்லாம் வேஸ்ட் பாத்திரங்கள் ஆகிப்போச்சு. அல்லேலூயா. அந்த கார்வச்சட்டிங்கிற அந்த மண் சட்டியில் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த தண்ணியை குடித்து அந்த கிழங்கையும் சாப்பிட்டுட்டு செபிக்க செய்யலையா. அது தண்ணி குடிக்கும் போதே அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் துளிகள் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துச்சான். அல்லேலூயா. வேற ஜெபிக்க ஒன்றும் இல்லை. தண்ணி குடிக்கும் போது அந்த கண்ணீர் துளிகள்
அதுல விழும். அதுல விழுந்து அந்த தண்ணீர் அப்படி குடிச்சிட்டு சொன்னாராம், ஒரு காலம் வரும் மகளே, நீ தங்க பாத்திரத்துல ஊழியர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற காலம் ஒன்று வரும், பயப்படாத, இந்த சூழ்நிலை மாறும்னு சொல்லிக்கிட்டு போனாங்களாம். அது அப்படியே நடந்துச்சு மக்களே. ஹல்லேலூயா. எங்க அம்மா 82 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க. எங்களுடைய எல்லா பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பார்த்து கொண்டு தான் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. ஆமென். அதில் ஊழியர்களை நீங்க கனம் பண்றீங்கன்னா நிச்சயம் அதுக்கு நன்மை உங்களுக்கு என்ன வரும்? பலனாக வரும். ஒரு உங்களுடைய மேய்ப்பன் உங்களுடைய வீட்டில் வந்து உட்கார்ந்து ஒரு பெருமுச்சோட, ஆண்டவரே இந்த வீட்டோட நிலைமையை மாத்துங்கப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா போதும், 100% அதி சீக்கிரத்தில் உங்களுடைய குடும்பத்தோட நிலைமை மாறிவிடும். ஆனால் அதே வேளையில் உங்க வீட்டில் வந்துட்டு வேதனையோடு அந்த ஊழியக்காரன் அந்த கேட்டத்திலிருந்து வெளியே வரவிடக்கூடாது. அது உங்களுக்கு ஆபத்தாய் மாறிவிடும். அது உங்களுக்கு சோதனையும் கண்ணியுமாய் மாறிவிடும். திட்டவட்டமா சொல்றேன், உங்க ஊழியரை எந்த அளவு கனம் பண்றீங்களோ அந்த அளவு நீங்க கட்டப்படுவீங்க. உங்க சபையை நீங்க எந்த அளவு நேசிக்கிறீங்களோ அந்த அளவு நேசிங்க. அதாவது ஊழியக்காரன் சபைன்னு சொல்லும் போது தேவனை அல்லவா கனம் பண்ணணும்னு நினைச்சிடாதீங்க. காண்கிற சகோதரனை நேசியாமல் காணாத தேவனை நேசிக்கிறேன் என்று நீ சொல்லுவது மாயை என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஊழியக்காரன் தேவனுடைய சாயல், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சாயல், தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் அவன். ஆண்டவர் சொல்றான், நீ அவனதை கனம் பண்ணு, என்னை கனம் பண்றதுக்கு சமம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த 18 வருஷத்தினுடைய சபை மேய்ப்பனுடைய ஊழியத்துல என்னை யாரெல்லாம் எந்தெல்லாம் குடும்பம் நேசிச்சு, எனக்கு இருக்கிறதுல 95% பேரும் அப்படிப்பட்டவர்கள், நல்லா நேசிக்கிற குடும்பங்கள் நல்ல. ஆனால் ஒரு 5% அதுக்கு இன்னே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த 95% பேருக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது இல்லையா, அது எல்கை இல்லாத ஆசீர்வாதம். அந்த 5% இருக்குது இல்லையா, அது அடிமட்டத்திலிருந்து எழும்புறதுக்கே இன்னும் என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியுமா? ரொம்ப வேதனைப்படுவாங்க. என் அன்பு பிள்ளை, நீ சபையை நேசி, ஆண்டவரை நேசி, உனக்கு தந்த மேய்ப்பனை நேசி, அவருடைய குடும்பத்தை நேசி. கடைசியாக தேவன் உனக்கு தருகிற எல்லா நன்மைகளிலும் நீ ஆண்டவரை கனம் பண்ண மறக்க கூடாது. அப்படி என்றால் அந்த தசம பாகம் என்று சொல்லுகிற காணிக்கை அது கர்த்தருடையது. அதை கொடுத்து நீங்க அதோடைய நன்மையை சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா. கொடுத்து அந்த நன்மையை நீங்க என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். ஒரு பகுதி மக்கள் கொடுப்பாங்க, பெரும்பகுதி மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய சபையிலும் அப்படிதான் இருக்குது. ஒரு 5% to 5% தான். மீது 95% என்ன செய்ய மாட்டாங்க? தசம பாகம் சொல்றதுல என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு 5% சரியா கீழ்ப்படிவாங்க. மற்ற 95%ல ஒரு 30% பேர் தவறான பிரசங்கங்களை கேட்டு தங்களை அதற்குள் ஈடுபடுத்தினவர்கள். ஹல்லேலூயா. யூடியூப் பிரசங்கங்கள் எல்லாம் தசம பாகம் கொடுக்க கூடாது, தசம பாகம் பழைய ஏற்பாட்டுக்குரியது வேணான்னு சொல்றாங்க இல்லையா? வேணான்னு சொல்றாங்க இல்லையா? மத்தேயு 23:23 எடுத்து வாசிங்க, நம்ம முடிக்கிறோம். அதெல்லாம் வேண்டாக்கா, நீங்க கஷ்டப்படாண்டா. கொஞ்சம் கூட சத்தமா வாசிக்கிறவங்க ஒரு ஆள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க பார்ப்போம். ஆ ஆ ஆ நீங்கள் ஒர்த்தலாமலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும். இந்த ரெண்டையும் சொல்லுங்க பார்க்கலாம். இவைகளையும் செய்ய வேண்டும். எவைகளை செய்ய வேண்டும்? அதாவது ஒர்த்தலாம், வெந்தயம், சீரகத்திலும் நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படுற நீதியையும் இரக்கத்தையும் செய்ய வேண்டும், விடாதிருக்க வேண்டும். அப்ப புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை குறித்து சொல்லி இருக்கிறதா? சொல்லி இருக்கிறதா? இது பழைய ஏற்பாட்டுக்குரியதா? இல்ல. அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? விடாதிருக்க வேண்டும். நீங்க இந்த செப்டம்பர் மாதம் முதல் 8 மாசம் போச்சுல, செப்டம்பர் மாதம் முதல்
உங்களுக்கு வருகிற தசம காணிக்கை, உங்களுக்கு வருகிற வருமானத்தில் விற்று வாங்கி சம்பளம் அப்படி இப்படின்னு எது வழியாக உங்களுக்கு 1 ரூபாய் வந்ததோ அதிலே நீங்கள் 10 காசை எடுத்து உங்களுடைய மேய்ப்பனுடைய கரத்தில் கொடுத்து செபியுங்கள். காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது தசம பாகம். அதுக்கு வேத வசனம் எல்லாம் இருக்குது என்னிடத்துல. மேய்ப்பனுடைய கரத்தில் கொடுக்கணும். நீங்க அது 1 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல, 10 காசு ஆனாலும் பரவாயில்ல, 10 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, 1 கோடி ஆனாலும் பரவாயில்ல. அதை எடுத்து உங்களுடைய மேய்ப்பனுடைய கரத்தில் ஒரு மாதமாகவோ வாரமாகவோ வருகிறத காணிக்கை உங்களுடைய வருமானத்தில் எடுத்து அந்த மேய்ப்பனுடைய கரத்தில் கொடுத்து மேய்ப்பனுடைய ஜெபத்தை வாங்கி கொண்டு போங்க. செப்டம்பர் மாதம் 1 மாதம் அல்லது அந்த 4 மாதம், அடுத்த 4 மாதம் நீங்க செக் பண்ணுங்க. 4 மாதம் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்கனவே வந்த வருமானம் குறைந்து போனால் நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, நான் அந்த பணத்தை உங்களுக்கு திரும்ப தரேன். ஹல்லேலூயா. உங்க பாஸ்டர்ட்ட சொல்லண்டா, நான் அந்த பணத்தை உங்களுக்கு திரும்ப தரேன், 100% நான் உங்களுக்கு திரும்ப தரேன். என்னுடைய போன் நம்பரை தம்பிகிட்ட நீங்க வாங்கிக்கலாம். ஹல்லேலூயா. இப்போவே சொல்லிக்கிறேன், நீங்க எழுதிக்கோங்க. 9865623886. பாஸ்டர் சசிகுமார், குளோரியஸ் பெண்டிகஸ் மிஷன். அடிங்க. 4 மாசமா நாங்கள் தசமபாகம் கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸும் வரல. வருமானம் எங்களுக்கு குறைந்ததை ஒழிய கூடலைன்னா இந்த 4 மாசம் நீங்க கொடுத்தது நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். அதுக்குள்ள வசதி எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா அந்த 4 மாசம் கொடுத்த தசமபாகத்தின் நிமித்தம் உங்களுடைய வருமானத்தில் பெருக்கம் உண்டானால் நீங்க எனக்கு போன் பண்ண வேண்டியதில்லை. அதை கண்டினியூ பண்ணுங்க. அதை கண்டினியூ பண்ணுங்க. வருஷம் 2% 3% அதிகரிங்க. அதிகமா கொடுங்க, அதிகமா கொடுங்க. வேதம் சொல்லுகிற நீங்கள் எந்த அளவு அளக்கிறீர்களோ அதே அளவு நான் உங்களுக்கு திரும்ப அளப்பேன் என்று வாக்கு நான் அனுபவத்தில் சொல்றேன். எல்லா விதத்திலும் அனுபவம். நான் சொல்றேன், 58 வருஷம் பெந்தேகோஸ்தே அனுபவம் எனக்கு இருக்கிறது. எல்லா விதத்திலும் அனுபவம் எனக்கு இருக்கிறது. எல்லா வித மனுஷர்களையும் பார்த்திருக்கிறேன். எல்லா வித ஊழியங்களையும் செய்து கொண்டு வருகிறேன். ஆண்டவருக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாதவனை நிற்கிறதற்கு மரண பயத்தோட போராடுகிற தேவ மனுஷன் நான். பாவத்துக்கு வெறுத்து ஓடுகிறவன் நான். உலகத்தை நேசியாதவன் நான். எந்த மனுஷர்களோடும் நான் உடன்படிக்கை பண்ணாதவன். எந்த மனுஷர்களோடும் நான் ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதவன். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் வேதம் தான் எனக்கு ஐக்கியம், இதில் வசனம் தான் எனக்கு ஜீவன். நான் இவைகளின்படியாய் ஓடுகிற தேவ மனுஷன் நான். வசனத்துக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிவதற்கு என்னை இவன் குடும்பத்தையும் உட்படுத்தி இருக்கிறேன், முற்றிலுமாய் உட்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் தைரியமா சொல்லுகிறேன், செய்து பாருங்கள். உங்களுடைய சபைக்குரியது சபைக்கு, தேவனுக்குரிய தேவனுக்கு, ராயனுக்குரிய ராயனுக்கு செலுத்தி பாருங்கள். மேய்ப்பனை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாய் வைத்து பராமரித்து பாருங்கள். பராமரித்து நன்மை வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் எனக்கு தொலைபேசியின் மூலம் அழைப்பு விடுங்கள். ஹல்லேலூயா. சவால் விட்டு சொல்லுகிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தவறாதிருங்கள். வாழ்நாளில் ஒரு குடும்பத்தையாவது ஜீவனுக்குள்ளே கொண்டு வராமல் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக ஒரு குடும்பத்தையாவது முற்றிலுமாய் ஜீவனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நீங்கள் உங்களுடைய கிரீடங்களில் முத்துக்கள் இருக்கப்பட வேண்டும். வெறும் வெற்று கிரீடங்களை நீங்கள் சுமந்து பரலோகத்தில் நடப்பது உங்களுக்கு அவமானமாய் மாறிவிடும். உங்களை விட படிப்பறிவு இல்லாத, உங்களை விட ஏழையும் பாமர்களும் இருக்கிற அநேகர் பரலோகத்தில் ஜீவ கிரீடங்கள் வைத்துக் கொண்டு நடக்கும் போது அவருடைய கிரீடங்கள் அநேக முத்துக்கள் இருக்கும். அந்த முத்துக்கள் பிரகாசிக்கும். அங்கே ஓர் ஆத்தும ஆதாயம் செய்யாத நீங்கள் வெறும் கிரீடங்களோடு அலையும் போது உங்களுக்கு அவமானம் உண்டாகும். அந்த அவமானம் உண்டாகாமல் இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலிருந்து சில முத்துக்களை சம்பாதியுங்கள். சபையில் ஆத்துமாக்கள் பெருகட்டும். அழிந்து போகிற இந்த உலகம் கர்த்தருக்குள்ளாய் முற்றிலுமாய் திரும்பி வரட்டும். அதற்கு நாம் எல்லாரும் பாடுபட வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. நாங்களும் அதை விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். எழும்பலாமா? நம்ம ஜெபிக்கலாம். தம்பி மகிமை முன்னால வாப்பா. ஒரு நல்ல பாடலை பாடு. எல்லாரும் பைபிளை சற்று ஒதுக்கி வைக்கணும். ஹல்லேலூயா.
இனி எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். மேபி பாஸ்டர் என்ன கூப்பிடலாம், இல்லாட்டா ஆண்டவர் வரலாம், பாஸ்டரை கூப்பிடாமலும் இருக்கலாம், கர்த்தருடைய வருகை சம்பவிக்கலாம். அதனால் நம்ம இனி எப்போ சந்திப்போம்னு தெரியாது. அதனால் இந்த கிடைத்திருக்கிற இந்த ஒரு வாய்ப்பை நான் முற்றிலுமாய் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் பைபிள் வேத புஸ்தகத்தை எல்லாம் ஒதுக்கி வைக்கணும். தேவைப்பட்டா எனக்கு இந்த கேப்பில் உள்ள வர்றதுக்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சொல்லணும் தேவைப்படுமான பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துல உங்க பிள்ளைகளை அவங்கவுங்க கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அவங்கவுங்க கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. யாரும் பிள்ளைகளை விளையாட விடக்கூடாது. சில நிமிடங்கள் 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ள முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வியாதிகள் குணமாகும். என்னுடைய சபையில் அநேக அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. டாக்டர்கள் கைவிட்டவர்கள், மெடிக்கல் காலேஜ் கைவிட்டது, அநேக நூற்றுக்கணக்கான டாக்டர்கள் பரிசோதித்து கைவிட்ட நபர்கள், பல இடங்களிலும் போய் அலைந்தும் விடுதலையற்றவர்கள், மனநோயாளிகள், பிசாசினால் பந்திக்கப்பட்டவர்கள் சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த விடுதலை அடைகிறவர்களுக்கு ஏராளம் உண்டு. இன்னைக்கு இருக்கிற அத்தனை விசுவாச பிள்ளைகளும் அப்படி விடுதலையை பெற்றுக் கொண்டவர்கள். அந்த விடுதலை இந்த பகல் வேளையில் இந்த சபையில் அனுப்ப விரும்புகிறார். உங்களுக்குள்ள வியாதி இருக்குமானால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள். ஒருவேளை எனக்குள்ளே ஏதாவது ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆவி வெளியேறும்படி நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்தில் அந்த ஆவியை வெளியேற்றி விடுவார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தோல்வி உங்களுக்கு ஜெயமாய் மாறுகிற நேரம். நஷ்டங்கள் லாபமாய் மாறும். நஷ்டங்கள் லாபமாய் மாறும். முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். சபையை நேசிக்க ஒப்பு கொடுங்கள். சபையை நேசிக்க ஒப்பு கொடுங்கள். வருமானத்தில் தேவனுக்குரியதை கொடுக்க ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுங்கள். இதுவரை உண்டான வருமானம் அல்ல பிரதர். நீங்கள் இதுவரை பிசினஸ்ல சம்பாதிக்கிற வருமானம் அல்ல. இதுவரை நீங்கள் செய்கிற காரியத்தில் உண்டான வருமானம் அல்ல. அதிக வருமானத்தை காண போகிறீர்கள். அதிக வருமானத்தை காண போகிறீர்கள். கொடுத்து பாருங்கள். கொடுத்து பாருங்கள். சபையில் ஆகாரம் உண்டாகட்டும். சபையில் ஆகாரம் உண்டாகட்டும். சபையில் ஆகாரம் உண்டாகட்டும். கொடுத்து பாருங்கள். அதுக்கு ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? கரங்களை ஒத்துங்க பார்க்கலாம். தசம பாகம் கொடுக்க ஒப்பு கொடுக்கிறவங்க வலது கரத்தை ஒத்துங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுங்க. கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். கடன் வாங்கி கொடுக்க கூடாது. நான் தமிழ்ல தானே பேசுறேன், புரியுதா? எனக்கு மலையாளத்தில் பேச தெரியும், இந்தியில பேச தெரியும், இங்கிலீஷ்ல ஓரளவு பேசுவேன், திவேகி பேச தெரியும். நான் 13 ஆண்டுகள் வேலை பார்த்த நாட்டில் உள்ள மொழி அதுவும் பேச தெரியும். ஆனா திருநெல்வேலி மக்களுக்கு என் தமிழ் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நல்ல தமிழ் தானே பேசுறேன், நல்ல தமிழ் தானே பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா தசம பாகம் கொடுக்க உங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள், குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. இதுவரை ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். கடந்த நாட்களை தேவன் நினையாது இருக்கிறார். இனி ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்குரியது நீங்கள் தேவனுக்கு கொடுக்காவிட்டால் உங்களை நம்பி தேவன் இன்னொரு காரியத்தை கொடுக்கவே மாட்டார். நீங்கள் உயர்வை காண்பது கடினமாகிவிடும். தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் உயர்வை காண வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்குரிய நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு நபரை கூப்பிட்டு 10 ரூபாய் 100 ரூபாயை கொடுத்து 90 ரூபாய் என் வீட்டில் 90 ரூபாயை நீ எடுத்துக்கொள், 10 ரூபாய் என் வீட்டில் கொடு என்று ஒரு மனிதன் சொல்லும் போது அந்த 90 ரூபாய் 100 ரூபாயை வாங்கினவன் அந்த 10 ரூபாயை கொடுக்க சொன்ன நபருடைய வீட்டில் அந்த 10 ரூபாயை கொடுக்காமல் 90 ரூபாயோடு அந்த 10 ரூபாயை சேர்த்து 100 ரூபாயும் எடுத்துக்கொள்வானே, ஆனால் தேவன் அவனை திருடன் என்றுதான் அந்த மனிதன் சொல்ல முடியும். அந்த மனிதன் அவனை திருடன் என்று சொல்வார். வேதம் சொல்லுகிற அவன் வஞ்சகன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வஞ்சகன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனை வஞ்சிக்கிறவர்களா இருக்கலாமா? தேவன் 100 ரூபாயை தந்திருக்கிறார் இல்லையா? நாம் இன்றைக்கு வாங்குற சம்பளம் நம்மால் வாங்கப்பட்டதா? நாம் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிற சம்பளம் ஏதோ பிசினஸ்ல சம்பாதிக்கிற நன்மைகள் நம்மால் வந்ததா? நாம் கட்டின வீடு நம்மால் வந்ததா? நாம் ஓட்டிக் கொண்டிருக்கிற வாகனம் நம்மால் வந்ததா? தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் தந்தது. குடும்பம் தேவன் தந்தது. நன்மை தேவன் தந்தது. சொத்துக்கள் தேவன் தந்தது. வருமானம் தேவன் தந்தது. அப்படியானால் 10% ஆண்டவருக்குரியது, அவருடைய சபைக்குரியது. அதை நீ வஞ்சிப்பது திருடுவதற்கு சமம். தேவனை ஏமாற்றுவதற்கு சமம். நீ தேவனை ஏமாற்ற முடியுமா? தேவனை ஏமாற்றி வாழ முடியுமா பிரதர்?
நன்மையை காண முடியுமா? கரங்களை உயர்த்துங்கள், தைரியமாய் கரங்களை உயர்த்துங்கள், வலது கரத்தை தைரியமாய் உயர்த்துங்கள். இனிமேல் நான் அப்படி செய்ய போவதில்லை, இனிமேல் நான் அப்படி செய்ய போவதில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தகப்பனே, நீ தருகிற நன்மையிலே நான் தேவனுக்குரியதை கொடுக்க நான் ஆயத்தமாகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை கீழே போடுங்கள், கரங்களை கீழே போடு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு பாடுகள் சகிக்க ஒப்பு கொடுக்கிறீர்கள்? வேதனை வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானம் வந்தாலும், எந்த ரூபத்திலான பயமுறுத்தல்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு அகல மாட்டேன் சொல்லுங்கள். வலது கரத்தை உயர்த்துங்கள், வலது கரத்தை. கர்த்தர் காண விரும்புகிறார், கர்த்தர் காண விரும்புகிறார். ஹல்லேலூயா. எஸ், கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முற்றிலுமாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆத்தும ஆதாயம் செய்ய ஒப்புக்கொடுங்கள், ஊழியம் செய்ய ஒப்புக்கொடுங்கள், ஊழியம் செய்ய ஒப்புக்கொடுங்கள். குறைவுகள் அறிக்கையிடுங்கள். கடந்த வருஷங்களில், கடந்த நாட்களில் வாழ்க்கையில் வந்த குறைவுகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். முற்றிலும் ஒரு மறுரூபம் உருவாகட்டும், முற்றிலும் ஒரு மாற்றம் சம்பவிக்கட்டும். ஹல்லேலூயா. எஸ், செபிக்க ஆரம்பிங்க மகளே, செபிக்க ஆரம்பிங்க பிரதர், செபிக்க ஆரம்பிங்க. சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், வியாதிகள் குணமாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பிரிவினைகள் மாறட்டும், திருமணங்கள் நடக்கட்டும், குழந்தை பாக்கியங்கள் உருவாகட்டும், புத்திர பாக்கியங்கள் உருவாகட்டும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், வீடு கட்ட ஆரம்பித்துள்ள வீடுகள் கட்டி முடியட்டும், நிலங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்க வாங்கட்டும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கட்டும், புதிய பிசினஸ்கள் உருவாகட்டும், புதிய பிசினஸ்கள் உருவாகட்டும், புதிய நன்மைகள் உருவாகட்டும், குடும்பங்களை தேடி வரட்டும். கரங்களை அடித்து ஆராதிக்க ஆரம்பி